அடியாரை வணங்குவோம் சமய இலக்கிய சொற்பொழிவு வழங்குபவர் பேராசிரியை திருமதி இளம்பிறை மணிமாறன் MA அவர்கள். இறைவனின் பேரன்பிற்கு பாத்திரமான மெய் அடியார்களை வணங்கி நாமும் திருவருளை பெறுவோம். திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் நின் திருவடி புகழ்பாடும் திறமும் குருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் தந்து எனது உள்ளத்தமர்ந்தவா குருவும் தெய்வமும் ஆகிய அன்பாளர்தம் குறைதவிற்கும் குணப்பெரும் குன்றமே வெறுவும் சிந்தை விலக கஜானனம் விளங்கும் சித்தி விநாயக வள்ளலே வெள்ளைக்கலை உடுத்து வெள்ளைப்பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்த தாய் உலகம் தழைக்க வந்துதித்த உருவே வருக ஓதாதே உற்ற கலைகள் அனைத்தும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டற்றிலகும் பரமானந்த சுக இயல்பே வருக இம்பரதமேரவாக்கதையில் ஏற்றுகின்ற எந்தாய் வருக என்போல்வார் கலகம் தவிர்த்து கதியழிக்கும் கண்ணே வருக கண்ணில் இறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கனிவே வருக கலை மதி தோய் வலகம் செறிந்த வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருக. இந்த வாரம் அடியாரை வணங்குவோம் என்று நம்முடைய சமயங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையின் உய்வுக்காக காட்டி அருளி இருக்கிற மிக சிறப்பான பகுதியை இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார்களினுடைய பெருமை எப்படிப்பட்டது, அவர்களை நாம் ஏன் வணங்க வேண்டும் என்று நம்முடைய அருள் நூல்களிலே ஈசனே நமக்கு வழிகாட்டியதாக பல வரலாறுகளை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அடியார்களுடன் இருப்பதனால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் என்றால், அடியார்களோடு நாம் இருந்தால் இறைவனுடைய அருளுக்கு விரைந்து நாம் பாத்திரமாகலாம். அடியார்களோடு இருந்தால் எப்படி சாதாரண இரும்பை காந்தமானது ஆகர்ஷிக்கிறதோ அதுபோல சாதாரண இரும்பை போல இருக்கக்கூடிய நாம் அடியார்களோடு இணைந்திருந்தால் அவர்களுடைய தெய்வீக ஆற்றலாக இருக்கிற காந்த சக்தியை நாம் பெற்று மகிழலாம். அப்படிப்பட்ட நல்வழி காட்டக்கூடிய நம்முடைய அடியவர்களினுடைய வரலாறுகள் நாம் அடியாரை வணங்குவதனுடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய சமய நூல்களிலே ஏராளமாக எழுதி தரப்பட்டிருக்கிறது. ஈசனுடைய திருவடி மலர்களை பற்றி பிடிப்பதற்கான வழிவகைகள் என்ன என்பதை நமக்கு காட்டி வைத்தவர்கள் நம்முடைய அடியார்கள். அந்த அடியார்களின் மூலமாகத்தான் இறை பக்தி என்று சொல்லக்கூடிய ஆண்டவனை பற்றிய அருள் சிந்தனையானது இந்த அகிலம் எங்கும் பரவி இருக்கிறது. அதை பரப்புவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய அடியார் பெருமக்களை நாம் வாழ்த்தவும் வணங்கவும் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு நல்ல தர்மமாக இருந்தாலும் அதை எடுத்து சொல்லுவதற்கும் அதற்கு வலிவும் பொலிவும் ஊட்டுவதற்கும் இறை சிந்தனையும் அதில் ஆழங்கால் பட்டு நிற்கக்கூடிய உண்மையான அக்கறையும் உடைய பெரியவர்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய சமயத்திலே அப்படிப்பட்ட பெரியவர்களுக்கு அடியவர்களுக்கு குறைவே இல்லாமல் இருந்திருக்கிறது. ஆகவேதான் மாணிக்க வாசகரை போன்ற அடியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், அடியார்களோடு இருங்கள், அதுவே பெரிய சிறப்பு விசேஷம். நாம் உலகியல் பூர்வமாக இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் நாம் யாருடன் இருக்கிறோமோ அவர்களுடைய இயல்பானது கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மிடத்தில் வந்து சேரும். சின்ன குழந்தைகளை சாதாரணமாக நாம் சொல்லுகிறோம், நல்லவர்களோடு அவர்கள் பழக வேண்டும், நல்ல சூழ்நிலையில் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லுவதனுடைய காரணம் என்ன என்றால், அவர்கள் பழகக்கூடிய சூழ்நிலைகளிலே இருக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் அவர்கள் மனதிலே பதிய ஆரம்பிக்கும். அவர்கள் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல தன்மை உடையவைகளாக இருந்தால் அந்த சூழலிலே குழந்தைகளும் நல்லபடியாக வளர்வார்கள். இது குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் அதுதான் பொருத்தமானது. நாம் எங்கிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பது எவ்வளவு முக்கியமோ அதுபோல நாம் யாருடன் சகவாசம் வைத்திருக்கிறோம் என்பது மிகவும் முக்கியமானது. யாருடன் சகவாசம் வைத்திருக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய அடியார்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய பெரியோர்கள் நமக்கு அருமையாக சொன்னார்கள். சென்ற வாரம் கூட நான் குறிப்பிட்டேன். தர்மபுத்திரன் பேசுகிற போது சொல்லுகிறான், இந்த உலகத்திலேயே மிக உன்னதமான நட்பு எது என்று யக்ஷன் கேட்டான். தர்மன் பதில் சொன்னான், சாதுக்களுடைய நட்பு தான் உன்னதமான நட்பு என்று தர்மபுத்திரன் சொல்கிறார். உலகியல் பூர்வமாகவே அவர்களுக்கு இருக்கிற நல்ல குணங்கள் அவர்களுடைய பாதம் பற்றி இருக்கிற போது நம்மை வந்து சேர்கிறது. இப்ப சாமானியர்களாலே ஒழிக்க முடியாத பல்வேறு தீய குணங்கள் என்றைக்கும் நம்மை தொற்றிக் கொண்டுதான் இருக்கிறது.
நம்மால் விட முடியாத பல தீய குணங்கள் நம்மிடத்திலே இருக்கிறது. அதில் கோபம் ஒன்றாக இருக்கலாம், அதில் அகங்காரம் ஒன்றாக இருக்கலாம், பேராசை ஒன்றாக இருக்கலாம், பொறாமை ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இந்த குணங்களை எல்லாம் நாமாக முயன்று கைவிடுவது என்பது ஒரு மனப்பழக்கம், ஒரு முயற்சி. நம்முடைய சமயம் நமக்கு காட்டிய எளிய வழி இவைகளையெல்லாம் கடந்த ஞான நிலையில் இருக்கக்கூடிய ஞானிகளினுடைய அடியார்களினுடைய அருள் பார்வை உங்கள் மேல் இருந்தால் இந்த தீய குணமானது தன்னால் விலகி போகும். எப்படி சூரியனை பார்த்த உடனே அதன் கதிர்கள் பட்ட மாத்திரத்தில் ஈரமாயிருக்கிற நிலமானது உலர்ந்து போகிறதோ, அது மாதிரி தீமை சேற்றில் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய நமக்கு இப்படிப்பட்ட அருளாளர்களின் பார்வை கிடைத்த மாத்திரத்தில் நாம் தூயவர்களாகி தன்யர்களாகி விடுகிறோம். அடியார்களினுடைய தீட்சண்யத்திற்கும் ஆண்டவனுடைய தீட்சண்யத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. இது உழையியல் பூர்வமாக உள்ள விஷயம். ஒரு கோபக்காரன், ஒரு அகங்காரம் பிடித்தவன், பொறாமை உடையவன், வேறு பல தீய குணங்களை உடையவன் அடியார்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருப்பான் என்றால் காலம் செல்ல செல்ல கண்டிப்பாக அவனுடைய போக்கும் செயலும் வாக்கும் மாறி போகும். அவனை அறியாத ஒரு அமைதியான சூழலுக்குள் அவன் வந்து விடுவான். அதற்கு பிறகு தீய குணத்தை விட்டொழிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் தன்னுடைய வாழ்விலே ஆன்மீக படிகளிலே முன்னேற்றமான படிகளிலே அவன் தன்னால் ஏறி வரக்கூடிய வழியை அவன் பெறுவான். இது சாதாரணமாக உழையியல் பூர்வமாக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு சிறிய உதாரணம் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், ராமாயணத்தில் நாம பார்க்கலாம். சில மனிதர்கள் ஏதோ பழக்கத்திற்கு ஆட்பட்டு விட்டு விட முடியவில்லையே என்று சிரமப்படுகிறவர்கள் நிதானமாக இருக்கும் போது வருத்தப்படுவார்கள். இது மாதிரி ஒரு மோசமான பழக்கம் எனக்கு வரும்னு நான் நினைக்கல, அதை சாப்பிட்டுட்டேன்னா இப்படித்தான் இருப்பேன், அந்த நேரம் எனக்கு கண்ணு மண்ணு தெரியாது, என்ன பேசுறேன்னு எனக்கே புரியாது, ஆனால் போலீஸ்காரர்களை பார்த்தா மட்டும் அடையாளம் தெரியும், பாக்கி எதுவும் என் கண்ணுக்கு தெரியாது, இப்படி சொல்லி வருத்தப்படுகிறவர்கள் கூட விட முடியாது என்று சொல்லுகிறார்கள் அல்லவா. அப்ப அது உள்ள போன உடனே, அந்த தீய மதுவானது உள்ள போன உடனே மனசுல இருக்கிற எல்லா தீய குணங்களையும் வெளிக்கொண்டு வந்து காட்டக்கூடிய நிலைமைக்கு ஒரு மனிதன் வருகிறார். ஒரு மோசமான பழக்கம், தேவையில்லாத ஒரு மோசமான பழக்கம், சொல்ல போனால் நம்முடைய பாரத தேசத்து சூழ்நிலைக்கும் அமைப்புக்கும் பொருத்தம் இல்லாத ஒரு பழக்கம். அப்போ அந்த பழக்கம் இருக்கிறது ஒருவனிடத்திலே, மோசமான பழக்கம். அதை விடவும் மோசமான ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, அதை விட மோசமான பழக்கம், ஒழுக்க நிலையில இருந்து தவறி வாழக்கூடியவனாக ஒருவன் இருக்கிறார். இப்ப அதை விட மோசமான பழக்கம். இந்த ரெண்டு மோசமான பழக்கத்துக்கு நடுவில் வேற ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே இந்த தீய இயல்புகள் இருக்கு, இதுக்கு நடுவில் இன்னொரு வேண்டாத பழக்கம் இருக்கு. அது என்னன்னா அச்சம், எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது. இன்னொரு வேண்டாத பழக்கம் இருக்கு, அது என்னன்னா நல்லவங்களையெல்லாம் சந்தேகப்படுது. இதை விட வேற என்ன கெட்ட பழக்கம் வேணும்? நல்லவங்களை எல்லாம் சந்தேகப்படுறது, எதற்கெடுத்தாலும் தேவையில்லாமல் அச்சப்படுவது, ஒழுக்கம் தவறி நடப்பது, மதுவை குடிப்பது. இவ்வளவு மோசமான பழக்கமும் ஒரு ஆளுக்கு இருக்கு. அந்த ஆள் யாருன்னு இப்ப சொல்ற உங்களுக்கு, ராமாயணத்துல சுக்ரீவன். இந்த நாளும் உண்டு. யாரை போய் சந்தேகப்பட்டான் பாருங்கள், அகில உலகத்தையும் தன்னுடைய சுட்டு விரலினால் அசைத்து வைக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்தவனான பகவானே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பார்த்து, உன்னால வாலியை கொண்டு வர முடியுமா, அவ ஆற்றலுக்கு முன்னால நீ நிக்க முடியுமான்னு சந்தேகப்பட்டவன் சுக்ரீவன். அவன் சந்தேகத்தை போக்குறதுக்காக பொறுமையா 7 மராமரத்தை தொலைச்சுக்கிட்டு வான்னு ஒரு அம்பை விட்டு அவன் கண்ணு முன்னால தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்கிற அவசியம் ராமனுக்கு இல்லை. ஆனாலும் செய்து காட்டினார். 7 மராமரத்தையும் தொலைச்சிட்டு வந்து அம்பரா துணியில வந்து அம்பு உட்காருது. அதுக்கு பிறகு வையம் நீ, வானம் நீ, முற்றும் நீ, மற்றும் நீங்கிறான். அது வரைக்கும் ராமர் மேலே சந்தேகம். ராமர் நடந்து கிஷ்கிந்தைக்கு வந்து கொண்டிருக்கிறார். இது நம்ம கொல்றதுக்கு வாலி அனுப்புன ஆளா இருப்பானோன்னு ஓடி போய், அச்சம் மனசுல இருக்கு, பயம், ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அச்சமுடையவனாக இருந்தான், சந்தேகப்படுகிறவனாக இருந்தான். வாலியை கொன்ன பிறகு சுக்ரீவன் என்ன நிலைமையில இருந்தான்னு ராமாயணம் சொல்லுது. ராமருக்கு கடமை செய்யாம இருந்த ஒரு பகையும் ஒளிஞ்சு போச்சுங்கிற தைரியத்துல பெண்களோடு மாதர் முயக்கத்தில் வீழ்ந்து கிடந்தான். அப்ப அந்த மோசமான பழக்கமே இருக்கு. வாலி சாகும் போது ராமர் கிட்ட வரம் கேட்கிறான், ராமா என் தம்பி கொஞ்சம் அது மாதிரி குடிப்பா, குடிச்சிட்டான்னா என்ன பேசுறோம்னு அவனுக்கு தெரியாது, அவன் ஆடக்கூடிய நடனத்தை எந்த வகையில சேர்க்கறதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அப்படிப்பட்ட என் தம்பி மேல அது மாதிரி குடிச்சு விட்டான்னா கோபப்பட்டு அம்ப போட்டு கொண்டுறாதான். வாலி வரம் கேட்கிறான். குடிக்கிற பழக்கம் இருந்தது, ஒழுக்கம் தவறி நடக்கிற பழக்கம் இருந்தது, அச்சம் இருந்தது, நல்லவர்களை சந்தேகப்படக்கூடிய தீய எண்ணம் இருந்துச்சு. இவ்வளவு மோசமான பழக்கமுடையவனாக இருந்த சுக்ரீவன் சேர்ந்த இடத்தினால எப்படி ஆனான் பாருங்க. அவன் யார் கூட சேர்ந்து இருந்தான் பின்னால,
இது மாதிரியா இருந்தவன் ராமனுக்கு அடித்தொண்டு செய்யக்கூடியவர்களாக இருக்கிற அன்பர்களோடு சேர்ந்து இருந்தான். இரவும் பகலும் கண் தூங்காமல் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணுகிற லக்ஷ்மணரோடு சேர்ந்துட்டான். தர்மன் தான் பெருசு, பாசம் இரண்டாம் பட்சம் தான் அப்படின்னு துணிவா உலகத்துல ஒரு முடிவை எடுப்பதற்கு காரணமாயிருந்த ஒரு தர்மிஷ்டன் விபீஷணன் கூட இருந்தான். ராம கைங்கரியத்துக்கு மிஞ்சின கைங்கரியமே இல்லை என்று முடிவு செய்த ஒரு ஆஞ்சநேயர் கூட இருந்தான். ஆக மது குடிச்சவன், ஒழுக்கம் தவறினவன், வஞ்சகமா நடந்தவன், சந்தேகப்பட்டவன், பொய் பேசினவன், ராமரையே தெய்வமாக கருதி வாழக்கூடிய பக்தர்களுக்கு நடுவுல போய் மாட்டிக்கிட்டான். இந்த இரும்பு போய் தங்கத்துக்கு நடுவுல உட்காந்துக்குச்சு. சுத்தி இருந்தது சாதாரண தங்கம் இல்ல, ரசவாத கல்லு. அதுக்கு நடுவுல இந்த பேஸ் மெட்டல் மாட்டிக்கிட்டு அந்த ரசவாத கல்லினுடைய ஆற்றலினால் நடுவுல இருந்த சாதாரண உலோகமான சுக்ரீவன் தங்கமா மாறிட்டான். இதுதான் ரகசியம். மாணிக்க வாசகர் இதைத்தான் திருவாசகத்துல சொன்னார். நீ தீய குணங்கள் உடையவனாக இருந்தாலும் கூட நீ உன்னை பரிசுத்தமானவனாக தூய்மையானவனாக ஆக்க முடியாமல் நீ சிரமப்பட்டு கொண்டு இருந்தாலும் கூட, நாம புரியுற மாதிரி சொல்லணுமான சுக்ரீவன் மாதிரி இருந்தாலும் கூட, அடியார் இணக்கத்தில் இருந்தால், அடியார் கூட்டத்தில் இருந்தால், அடியவர்களின் திருவடிகளை நாடினால், கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் பார்வை பட்டு 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 அந்த ரசவாதத்தினால சாதாரண உலோகத்தை மாதிரி இருக்கிற நாம தங்க மாதிரி ஆயிட்டான். இதைத்தான் மாணிக்க வாசகர் பாடி துதித்தார். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விழுகின்றே அடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்றுருக தந்தருளம் உடையானே. மாணிக்க வாசகர் சொன்னார், எம்பெருமானே, அடியார்கள் கூட்டத்தில் மத்தியில நான் இருக்கும்படியா எனக்கு அருள் பாலிக்க வேண்டும். அடியார் கூட்டத்துக்கு நடுவில் இருந்தால் அடியவர்களை அழைப்பதற்காக ஈசன் கபாடத்தை திறக்கும் போது, திருவடி பேரு தருவதற்காக அடியவர்களை அழைக்கும் போது, அந்த கூட்டத்துக்கு நடுவில் நீ இருந்தா நீயும் உள்ள போடலாம். அடியவர்களோடு இருந்ததற்காகவாவது அந்த பேரு உனக்கு கிடைக்கும். இதைத்தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாரும் சொன்னார்கள். மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், வள்ளலார் பெருமான் இறைவனை வணங்கும் போது சொன்னார், ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உடைய திருவடியை நினைக்கிற உத்தமர்களுடைய உறவு கொடு, அது மட்டும் போதும். பாலுஞ்சோறும் பரிந்தளிக்கும் பாடற்கினிய வாக்களிக்கும், பாலுஞ்சோறும் பரிந்தளிக்கும் கூடற்கினிய அடியவர்தம் கூட்டம் அளிக்கும் குணமளிக்கும். அடியார் கூட்டமும் சச்சங்கமும் நாம நினைச்ச உடனே கிடைச்சிடாது, அதுக்கும் ஒரு கொடுப்பினை இருந்தா தான் கிடைக்கும். கூடற்கினி அடியவர்தம் கூட்டம் கிடைக்கும். அடியார்களுடைய கூட்டத்துக்கு மத்தியில் இருக்கலாம். நம்முடைய அருளாளர்கள் எல்லாரும் சொன்னார்கள். மாணிக்க வாசகர் சொன்னார், அடியார் பெருமையை பற்றி வள்ளலார் சொல்லுகிறார். ரொம்ப அழகா சொன்னார். பற்றி எரியக்கூடிய நெருப்புல புழு வாசம் பண்ணுகிறதுன்னு சொன்னா யாராவது நம்புவார்களா? வள்ளலார் பாடுறார், ஓங்கி உயர்ந்திருக்கக்கூடிய இமயமலை மாதிரி ஒரு மலை இருக்கு, அந்த மலையை ஒரு மான் தாவி குதித்து விட்டது என்று சொன்னால் யாராவது நம்புவாங்களா? காற்று மழையை முழுசும் கொண்டு போய்விட்டது, திருடி கொண்டு போய்விட்டது, இனிமேல் மழை இல்லை என்று சொன்னால், காற்று மழையை களவாடும் என்று சொன்னால் யாராவது நம்புவாங்களா? காட்டில் உள்ள ஒரு பெரிய புலியை ஒரு எலி சண்டை போட்டு கொண்டு விட்டது என்று சொன்னால் யாராவது ஒத்துக்கொள்வார்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. வள்ளலார் சொல்லுகிறார், அது மாதிரிதான் அடியாரோடு இருப்பவன் துன்பப்படுவான் என்று சொன்னால் நம்பாதீர்கள், அது நடக்காது. நெருப்புல கூட புழு வாசம் பண்ணலாம், ஆனால் அடியார் கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு தொல்லை கிடையாது. எலி கூட புலியை ஜெயிக்கலாம், ஆனால் அடியார் கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு துன்பம் இல்லை. அடியார்களின் பெருமை எப்படிப்பட்டது என்பதை ராமலிங்க வள்ளலார் பாடுகிறார். வன்பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ, வானை ஒருமான் தாவுமோ, வலியுள்ள புலியை ஒரு எலி சீருமோ, வஜ்ர மலை ஒரு துரும்பினால் துண்டமாமோ, சூரியனை இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ இல்லை. அதுபோல அன்புடைய நின் அடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடி மலர் முடிக்கு அணிந்தோருக்கு அவலமுறுமோ, காமமுறுமோ, அற்பமும் விகற்பமுறுமோ, தள்ளறிய சென்னையில் கந்த கொட்டத்துள் வளர்தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. எலி புலியை ஜெயிக்காது. அதுபோல அடியார் கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு இழப்போ துன்பமோ தொல்லையோ நிச்சயமாக இல்லை. அடியார் வணக்கத்தினுடைய பெருமையை நம்முடைய அருளாளர்கள் எல்லோரும் சொல்லி பாராட்டி துதித்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடலை சொல்லுகிறேன். அபிராமி பட்டர் அம்பாளை பாடுறார். அம்பாளை பாடி துதிக்கிறார் அபிராமி பட்டர். பாடி துதிக்கிறவர் சொன்னார், அம்மா ஒரு வேளை எனக்கு ஏதாவது அருள் பாலிக்கணும்னு நினைச்சு, பாவம் தரித்திரத்துல இருக்கா, ஏதோ ஒரு செல்வத்தை கொடுத்து இவனுக்கு அருள் பாலிப்போம்னு நீ நினைச்சு அதோட என் விஷயத்தை முடிச்சிடாத. என் ஃபைல்ல இன்னும் நிறைய பக்கம் இருக்கு.
நமக்காக பாடினது. எல்லாத்தையும் புரட்டிப்பார். உனக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்டா ஈசனுடைய சன்னதியில போய் ஒரு விஷயத்த சொல்லி நிறுத்திக்கிற மாதிரியா நம்ம இருக்கோம்? நமக்கு வேண்டியது இருக்கு, ஒரு 15 16 இருக்கு, வரிசையா ஒன்ன சொல்லி நிறுத்த முடியாது. நம்ம நிலைமையில இருந்து பாடினது தானே அபிராமிப்பட்டர் பாடினது. அவர் அம்பாள்கிட்ட சொல்றாரு, நீ ஒன்ன கொடுத்து ஒன்ன மறந்துடக்கூடாது பத்தியா, நீ பணத்தை கொடுத்து குழந்தைகளை எல்லாம் சொன்னது கேட்காத குழந்தைகளா, குடும்பத்து பேரை காப்பாற்றாத குழந்தைகளா ஆக்கிடப்படாது பத்தியா, நீ செல்வத்தை கொடுத்துவிட்டு தேக சௌக்கியம் இல்லாம என்ன ஒரு நோயாளி ஆக்கிடப்படாது பத்தியா. நமக்காக பாடினது. அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, அந்த அருளாளருக்கு என்ன தேவை? நமக்காக பாடுறார். தேக சௌக்கியத்தை கொடுக்காம பணத்தை மட்டும் கொடுத்துட்டு நாள்தோறும் நோயோட போராடுற மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா நான் என்ன செய்ய முடியும்? இல்ல எனக்கு வேண்டிய அறிவை கொடுத்துட்டு ஒண்ணும் இல்லாம என்ன தரித்திரமா வச்சுட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இல்ல எல்லா சம்பத்துகளையும் சுத்தி நிறைச்சு வச்சுட்டு என்ன பார்த்தாலே பிடிக்காத ஒரு மனைவியோட வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டேன்னா நான் என்ன செய்யுது? இல்ல என்னுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் பார்த்து பார்த்து பொறாமப்படுற சொந்தக்காரங்களுக்கு மத்தியில என்ன தூக்கி கொண்டு போய் வச்சுட்டேன்னா நான் என்னத்துக்கு உதவுவேன்? எனக்கு சீக்கிரமா வயசாகி போய் தலையெல்லாம் நரைச்சு நான் தளர்ந்து போகக்கூடிய நிலைமைக்கு வந்தா நான் எதுக்கு ஆவேன்? நான் சேர்த்த செல்வத்தை எல்லாம் இதை நமக்குத்தான பூதம் கட்டி காத்து வச்சு காப்பாத்துற மாதிரி வச்சுக்கிட்டு யாருக்கும் ஒண்ணும் கொடுக்காத இறக்க சிந்தனை இல்லாதவனை போல என்ன ஆக்கிட்டேன்னா நான் என்ன, என் பிறவி எப்படி கடத்து? அப்ப எனக்கு வேண்டியது வரிசையா ஏராளம் இருக்கு. ஒன்ன கொடுத்து ஒன்ன மறந்துடாத. எனக்கு வேண்டியது ஒரு பெரிய பட்டியலா எழுதி உன் கையில தந்துடுறேன். இப்ப தைப்பொங்கலுக்கு கடையில போய் மளிகை சாமான் வாங்க போனா எப்படி மறந்து போயிரும்னு லிஸ்ட் போட்டுக்கிட்டு போறோம்ல, அதுக்கே இப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு கடையில நல்லா புது புது காரியங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க ஊர்ல எல்லாம் கடைக்குள்ள போனா இப்படி லிஸ்ட் போட்டுக்கிட்டு போக வேண்டியதே இல்லை. போன உடனே அவங்க என்ன செய்யறாங்க, நம்ம அவசரம் தெரிஞ்சு அழகா மளிகை கடையில ஒரு லிஸ்ட் பிரிண்ட் பண்ணி இப்படி கையில விட்டுறான். ஏன்னா நம்ம எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டுல பார்ப்போம் வெந்தயம் இருக்காது, ஐயோ மறந்து போயிட்டோம். அதுக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மளிகை சாமான் என்ன இருக்கோ மஞ்சள்ல தொடங்கி அத்தனையும் பிரிண்ட் அடிச்சு ஒரு பெரிய ஸ்லிப்பு உள்ள போனோன்னு இருந்தாங்கம்பாங்க. அதை கையில வாங்க வேண்டியது, வாங்கி மடமடன்னு 1/2 கிலோ 1 கிலோ 2 கிலோன்னு எழுதி கொடுத்தா முடிஞ்சு போச்சு கதை. எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, புதுசா. நீ சென்னை மாநகரத்துல புது வியாபாரம் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கா. ஒரு கடைக்கு பேர் போட்டிருக்கா மவுண்ட் ரோட்ல, வேர் ஹவ் அண்ட் வாட். அவ்வளவுதான், கடை பேர் முடிஞ்சு போச்சு. வேர் ஹவ் அண்ட் வாட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கான். என்னடா எங்கு எப்படி அப்படின்னு போட்டிருக்கானே, இப்படி ஒரு கடை இருக்குமா? வேர் ஹவ் அண்ட் வாட் அப்படின்னு ஒரு கடை இருக்கு. இது என்ன எங்கு எப்படின்னு ஒரு கடை இருக்குமா? இது என்ன கடைன்னு கேட்டா மவுண்ட் ரோட்ல இருக்கு. என்னன்னா மதுரைக்கு சென்னை மாநகரத்துக்கு வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் வர்றாங்க. அவங்களுக்கு மெட்ராஸ்ல எந்த இடத்துல என்ன பொருளை வாங்குறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பொரிசை வாங்குறதுக்கு போறதா, இல்ல சென்ட்ரல்ல போய் வாங்குறதா, எக்மோருக்கு போறதா, டி நகருக்கு போறதா, எங்க என்ன பொருள் கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியல. அதனால நாங்க ஒரு கடை வச்சிருக்கோம், வேர் வாட் அண்ட் ஹவ். அவ்வளவுதான், ஒரு போன் நம்பர், ஒரு ஆளு. அங்க போய் இது எங்கெங்க கிடைக்கும், பெங்கால் காட்டன் சேலை வேணும் எங்க கிடைக்கும்னு கேட்டா நேரா போங்க, பொரிசை வாக்கத்துல இந்த கடையில இந்த இருக்கு, அந்த கடையோட போன் நம்பர் அப்படின்னு கைட் பண்ணிவிடுறாங்க. இதுக்கு ஒரு ஃபீஸ், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஒன்னும் தேவையில்லை, ஒரு கடை ஒரு போன் இவ்வளவுதான் உட்காந்துருக்கு. வேர் ஹவ் அண்ட் வாட். அது வாட்டில பணம் வந்து விழுந்துகிட்டே இருக்கு. வாரம் பூரா ரிக்ஷாக்கார ஆட்டோல ஏறி தெரியாத இடத்துக்கு சுத்துறதுக்கு பதிலாக இங்கே போய் கேட்டுக்கிட்டா அவங்களே வாகனத்தையும் பிடிச்சு விட்டுறாங்க, போயிட்டு வாங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளவு எளிமையா கதை நடக்கு பாருங்க. நாம கடைக்குள்ள போன பிறகு கூட இன்ன பொருளை வாங்க மறந்துட்டோமேன்னு வீட்டுக்கு வருவோம். அம்மா சொல்லுவோம், ஐயோ ஜீனி வாங்க மறந்துட்டியே, இதெல்லாம் வாங்கிட்டு. அதுக்கெல்லாம் ஒன்றும் சிரமம் வேண்டாம்னு வரிசையா எழுதி கையில கொடுத்துட்றாங்க. இந்த பாத்துக்க, ஒன்னும் விட்டு போகாம, அதுல சோப்புல இருந்து சர்ப்புல இருந்து அவ்வளவும் இருக்கு, பார்த்துக்கோன்னு கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாம எல்லாத்தையும் பார்த்து எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். அபிராமி பற்ற அம்பாள என்ன சொல்றாரு, கோடிக்கணக்கான பேர் உன் சன்னதியில வந்து நிற்பாங்க, காலசம்ஹார மூர்த்தியோட இருந்து நீ அருள் பாலிச்சுக்கிட்டு இருக்க, எத்தனை பக்தன் உன்னை தேடி எதை கொடுப்பேன்னு எத்தனை பேர் வந்து நிற்பான். நான் ஒரு 15 16 விஷயம் என்கிட்ட இருக்கு, நான் பாட்டில் உன் காதுல போட்டுட்டு போவேன், உனக்கு 2 ஞாபகம் இருக்கும், 2 மறந்து போகும். அதனால எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் மளிகை கடை லிஸ்ட் மாதிரி எழுதி உன்கிட்ட கொடுத்துருதேன், வரிசையா பார்த்துக்க, இதுல ஒண்ணு விடாம அம்புட்டையும் கொடுத்துருந்தார். அந்த பாட்டு தான் அபிராமி பட்டர் பாடின பாட்டு. அது தவிர வேற நமக்கு எதுவுமே வேண்டியதில்லை, அவ்வளவும் உள்ள இருக்கு. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வழமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி. அது பிறகுதான் முக்கியமான விஷயம், துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாது சுகபாணி அருள்வாமி அபிராமி. உனக்கு இத்தனையும் இருந்து
அந்த அம்பாளுடைய பாதப்படிகள்ல, தெய்வத்தினுடைய பாதப்படிகள்ல தியானம் இல்லாம இருந்தா புண்ணியம் இல்லை. உனக்கு அடியார் எனக்கும் இல்லாம இருந்தா பயன் இல்லை. அதனால எல்லாத்தையும் கேட்டுவிட்டு இது எல்லாத்தையும் கொடுத்து உன் பேர் அருளையும் கொடுத்து நான் அடியார்களோட பாதுகாப்பா இருக்கும்படியாக, தொண்டர்களோட பாதுகாப்பா இருக்கும்படியான சுபிட்சத்தையும் கொடுன்னார். ஒரு பெரிய பட்டியல் போட்ட மாதிரி எழுதி எடுத்து அம்பாள்கிட்ட கொடுத்துட்டார். நமக்காக அபிராமி பட்டர் எழுதின பெட்டிஷன் தான் அது. நமக்காக அவர் எழுதினது. திடீர்னு கோவில்ல போய் தரிசனத்துக்கு நிற்போம். சுவாமியை பார்த்தோன்னா, அம்பாளை பார்த்தோன்னா என்ன கேட்கனே தெரியாது. வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஐயோ இதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேனே, ஒன்றும் கேட்கலையே. நம்ம இந்த பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா நேராக போய் ஆரம்பிச்சிடலாம். நீங்க அதுல மளிகை கடை லிஸ்ட் மாதிரி அத்தனையும் இருக்கு. கலையாத கல்வியில ஆரம்பிச்சு பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய், அதை விட்டுட்டு அவர் எழுதியிருக்கிற இத்தனை தேவைகளுக்கும் வெளியே ஒரு தேவைன்னு ஒண்ணு நமக்கு இல்லவே இல்லை. அவ்வளவு அதுக்குள்ள அடங்கி போச்சு. எல்லாத்துக்கும் மேல உன்னுடைய அருளையும் தந்து உன் தொண்டர்களோடு இருக்கும்படியான அனுகிரகத்தை எனக்கு தர வேண்டும் என்று நம்முடைய அருளாளர்கள் பாடினார். நம்முடைய அருளாளர்களுக்கே அப்படிப்பட்ட அடியார்களின் இணக்கம் தேவைப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதன் பெருமை எவ்வளவுன்னு நாம நினைக்கணும். ஒண்ணு, இது உழையியல் பூர்வமாக நாம் தன்னியர்களாக ஆகிறோம். நம்முடைய தீய குணங்கள்லாம் நம்ம விட்டு போகும், நாம நல்லவர்களா இருப்போம், நாம ஞான மார்க்கத்துக்குள்ள வருவோம். ரெண்டாவது, இது ஜோதிட ரீதியாக அடியார்களை வணங்குவதும், குருநாதர்களை சந்திப்பதும், மகான்களை தரிசனம் பண்றதும், அவர்களுடைய அருளை பெறுவதும் ஜோதிட ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய மோசமான தசாபுத்திகளினால் உண்டாகிற கெடுபலனை கண்டிப்பா குறைக்கும். நம்முடைய கெடுபலன்களை கண்டிப்பாக விளக்கும். மோசமான நேரம் இருக்கும்போது, மோசமான தசாபுத்திகள் நடக்கும் போது, கிரக சஞ்சாரம் சரியில்லாம இருக்கும்போது மகான்களின் தரிசனம் நாம அனுபவிக்கிற துன்பத்திலிருந்து பெரிய விடுதலையை கொடுக்கும். இன்னைக்கும் ஜோதிடம் தெரிந்த நிறைய அன்பர்கள் இங்கே இருப்பார்கள். தீராத கஷ்டத்தையும் தீர்ப்பதற்கு ஜோதிட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட பரிகாரங்கள்ல தலை சிறந்த பரிகாரம் எங்காவது ஜீவ சமாதி என்கிற பெயரினால் அடியார்கள் அடங்கி இருந்தாங்கன்னா, மோசமான நேரம், இன்னைக்கு ஒரு கஷ்டம், சாயங்காலம் ஒரு கஷ்டம், காலையில ஒரு துன்பம், அடுத்த நாள் ஒரு துன்பம், இப்படியே வருது. எங்க போனாலும் ஒன்றும் பலிக்கல. இப்படி மோசமான துன்பத்துக்கு மத்தியில நடுவில் உட்கார்ந்து இருக்கிற ஒருவனுக்கு விடுதலை தருவதற்காக பரிகாரம் எழுதினாங்க. என்னன்னா, நல்ல அடியவர்கள் ஞானிகள் அடங்கி இருக்கிற ஜீவ சமாதியில போய் தரிசனம் போட்டோம். போயிட்டு வந்த மாத்திரத்துல இந்த மோசமான நிலைமையானது விலகுகிறது. இந்த மோசமான இருட்டான சூழ்நிலையிலிருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது. அடியவர்களை வணங்குவதற்கும் அருளாளர்களை சேவிப்பதற்கும் அவ்வளவு பெரிய பலன், அதுக்கு மிஞ்சின பரிகாரம் இல்லை. அவ்வளவு பெரிய சிறப்பு சொன்னார். ரொம்ப கட்ட திசையில் இருந்தால் கண்டிப்பாக அடியவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகள்ல போய் வணங்குங்கள், அவர்களுடைய அருளை பெற்றுவாருங்கள் என்று பரிகாரம் சொல்லி வைத்தார்கள். அது ஜோதிட ரீதியாக அடியவர்களை வணங்குவது அவ்வளவு பெரிய சிறப்பான அம்சமாக நம்முடைய அருள் நூல்கள் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அடியார் வணக்கம் தெரிவிப்பதற்காகத்தான், அடியார்களின் பெருமையெல்லாம் நாம் புரிந்து கொண்டு அவர்களை வணங்க வேண்டும் என்பதனால் தான் மிக சிறப்பாக சேக்கிழார் பெருமான் அடியவர்களுடைய வரலாறு முழுவதையும் பெரிய புராணமா எழுதி கொடுத்தார். அந்த அடியவர்களினுடைய பெருமையும் வைராகிய சித்தமும் எப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக எழுதப்பட்டதுதான் பெரிய புராணம். பெரிய புராணத்துல மொத்தமா கணக்கு எடுத்து பார்த்தோம்னா 72 பேர் அடியார்களையும் தொகை அடியார்களையும் சேர்த்தா 72 பேர். தற்செயலாம் அமைஞ்சிருக்கு பாருங்க. சேக்கிழார் பாடுறார், உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நிர்மலி வேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சேக்கிழார் பாடி தோங்குறார். இந்த உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் தொடங்கினார் பாருங்கள். அந்த உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பாட்டுல மொத்தம் இடம்பெற்றிருக்கக்கூடிய எழுத்துக்கள் 63. அந்த பெரிய புராணம் சொல்லக்கூடிய நாயன்மார்கள் வரலாறு எத்தனை பேர் வரலாறு சொல்லுகிறது என்றால் 63 எழுத்து. ஆனா நீங்கள் எண்ணி பார்த்தால் 72 எழுத்தாக நீங்கள் அதை எண்ணுவீர்கள். ஏனென்றால் எழுத்தினுடைய கூட்டெழுத்துக்களையும் சேர்த்து நீங்க 72 எண்ணுவீங்க. ஆனா அதுல தனித்தனி எழுத்துக்கள் எத்தனை இடம்பெற்றிருக்கிறது என்று எண்ணினால் 63 அடியார்களினுடைய வரலாறு. கூட்டு எண்ணையும் சேர்த்து ஒரு எழுத்துன்னு நீங்கள் எண்ணினால் 72. அப்ப தொகை அடியார்களையும் சேர்த்தா 72. இது கணக்கு பார்த்தெல்லாம் ஒன்னும் சேக்கிழார் எழுதல, தற்செயலா வந்திருக்கு. அப்படி 63 தனி எழுத்துக்கள் கூட்டெழுத்துக்களையும் சேர்த்து எண்ணினால் 72ஆக, தனி அடியார் 63 தொகை அடியார்களை சேர்த்து 72 பேருமாக இருக்கிற அந்த அருமையான சூழ்நிலையை கடவுள் வாழ்த்திலேயே பாடிட்டார் சேக்கிழார். இதை ஈசன் அடியெடுத்து கொடுத்தான். உலகலாம் என்று உலகலாம் உணர்ந்து என்று தொடங்கி சேக்கிழார் பெருமான் பாட ஆரம்பிச்சார். 63 அடியார்களினுடைய வரலாறை சொல்லக்கூடியதாக இருக்கிற பெரிய புராணம். இதுல அடியார்களினுடைய பெருமை எங்கெல்லாம் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் பெரிய ஆச்சரியமான வரலாறுகள் எல்லாம் பெரிய புராணத்துல நாம பார்க்க. ஈசன் எப்படி அடியார் பெருமையை உணர்த்தினான் என்பதை பெரிய புராணத்தின் வாயிலாக சேக்கிழார் எப்படி தருகிறார் என்று நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், அடியாருக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்தோம். நான் போகிற இடங்களில எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எந்த தேவார பதிகத்தை நீங்க படிச்சாலும்
திருவாசகத்தை படிச்சாலும் எதை பாராயணம் பண்ணாலும் முதல்ல தொடங்குங்க புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. அடியவர்களை வணங்கித்தான் அதற்கு பிறகு தேவார திருவாசகத்தை படிக்கணும். நம்முடைய திருக்கோயில்ல நால்வர் பெருமக்களையும் அழகா எழுந்தருள பண்ணி இருக்கிறார்கள். கோவில் பிரகாரத்துல சுற்றி வரும்போது நாம் நால்வர் பெருமக்களினுடைய திவ்ய தரிசனம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அருமையான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்பர், சமந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் ஆகிய நால்வரும் இங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது 2 வாரத்துக்கு முன்னால சொல்லிட்டு போனேன், இம்மையில் நன்மை தருவார்ட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன். நிறைய பேர் போய் அதை கேட்டுவிட்டு இம்மையில் நன்மை தருவார்ட்ட நிறைய பேர் போயிட்டாங்க. ஒருத்தர் மதுரைக்காரரே என்கிட்ட வந்து கேட்கிறாருமா, இம்மையில் நன்மை தருவார் எங்க இருக்காருன்னு ஒருத்தரை கேட்டேன், அவர் இங்க இல்லைன்ட்டாங்களே அப்படின்ட்டார். சரி, எத்தனை வருஷமா மதுரையில் இருக்கீங்கன்னா 40 வருஷமா இங்கதான் இருக்காங்க. அவர் போய் கேட்டாராம், இதை விட ஜாஸ்தியா மதுரையில் இருந்தவர்கிட்ட இம்மையில் நன்மை தருவார் எங்க இருக்காருன்னா, அப்படி ஒருத்தர்லாம் இங்க கிடையாதியா அப்படின்னு வேற ஏதாவது கதையில வந்திருப்பாரு, அதை சொல்லியிருக்காங்கிறார் ஒருத்தர். இன்னொரு அன்பர் சொன்னார், ரொம்ப அருமையா போன வாரம் கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு அன்பர் அவர் அனுபவத்தை அந்த கூட்டத்தில் கூட அவர் இருக்கலாம், இருந்தால் அவர் கையை கூட உயர்த்தலாம். அவர் அருமையா சொன்னார், என்னன்னா இம்மையில் நன்மை தருவார போய் கேட்டா இம்மையில என்ன சௌபாக்கியங்கள் உண்டோ அதை தருவார்னு சொன்னது முற்றிலுமா உண்மை. போய் இம்மையில் நன்மை தருவாரு தான் வணங்கினேன். உடனே எனக்கு என் பையன் போய் ஒரு அருமையான வண்ண தொலைக்காட்சி பெட்டியை வாங்கிட்டு வீட்டில் வச்சிருக்கான். அடுத்த நாளே நடக்குது. இன்னைக்கு வணங்கினா அடுத்த நாளே 22,000 பெருமான ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி வீட்டில் உட்காருது. ஏதோ ஒரு சௌகரியத்தை இம்மையில் நன்மை தருவார், சௌக்கியமா இருப்பா, ரிட்டையர் ஆன பிறகு பொழுது போகாட்டா நேரம் போகாம அந்த தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டு அது இல்லைங்கிற குறை எதுக்கு உனக்கு இருக்கணும் அப்படின்னு இம்மையில் நன்மை தருவார் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருங்கிறார் ஒருத்தர். நம்பினவர்களுக்கு தெய்வம். அதனால்தான் சொன்னார்கள், திருக்கோயிலுக்கு போனால் நால்வர் பெருமக்களினுடைய திருக்காட்சி உங்களுக்கு கிடைச்சா பெரிய புண்ணியம். அந்த திருக்காட்சியை கண்டு நாம வணங்கணும். இன்னும் நான் சொல்லுகிறேன், 63 சிவாலயங்களில் வரிசையாக எழுந்தருள பண்ணியிருக்கிறார்களே, கண்டிப்பா வணக்கம் தெரிவியுங்கள். 63 கட்டாயம் வணங்குங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு என்று இருக்கக்கூடிய அடியவர்களை வணங்காமல் சிவாலய வழிபாட்டை நிறைவு செய்யாதீர்கள். 1-2 நட்சத்திரங்களை தவிர பாக்கி எல்லா நட்சத்திரங்களுக்கும் 63 அடியவர்கள் இருக்காங்க. மேல எழுதி போட்டிருக்காங்களா இல்லையா என்னென்ன நட்சத்திரம்னு? அது உங்க நட்சத்திரமா இருந்தா, அது அப்பர் பெருமானா இருந்தால், இல்ல சோமாசிமார் நாயனாரா இருந்தா, இல்ல ஆனாய நாயனாரா இருந்தா, எந்த நாயனாருக்கு உங்க நட்சத்திரம் இருக்கோ அவர் முன்னால வரையும் கட்டாயம் வணங்குங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு என்று இருக்கக்கூடிய அடியவர்களை வணங்காமல் சிவாலய வழிபாட்டை நிறைவு செய்யாதீர்கள். 1-2 நட்சத்திரங்களை தவிர பாக்கி எல்லா நட்சத்திரங்களுக்கும் 63 அடியவர்கள் இருக்காங்க. மேல எழுதி போட்டிருக்காங்களா இல்லையா என்னென்ன நட்சத்திரம்னு? அது உங்க நட்சத்திரமா இருந்தா, அது அப்பர் பெருமானா இருந்தால், இல்ல சோமாசிமார் நாயனாரா இருந்தா, இல்ல ஆனாய நாயனாரா இருந்தா, எந்த நாயனாருக்கு உங்க நட்சத்திரம் இருக்கோ அவர் முன்னால 2 நிமிஷமாவது கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். நீங்கள் தீபாவளிக்கு விசேஷ நாட்களுக்கு நீங்க வஸ்திரம் எடுத்து எவ்வளவு பணம் செலவழிச்சு நாம எல்லா துணிமணி எல்லாம் எடுத்து சௌகரியமா நம்ம திருவிழாவை கொண்டாடுறோம். நம்ம குடும்பத்துல 7 பேருக்கு ஜவுளி எடுத்தோமானால் அந்த 7 பேருக்கு என்ன நட்சத்திரமோ அதுக்கு என்னென்ன நாயனாரோ அவங்களுக்கு ஒரு சிறிய வஸ்திரம் எடுத்துட்டு போய் சாத்தி பாருங்க. ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு சாத்தி பாருங்க. எவ்வளவு பெரிய விசேஷமான வஸ்திர தட்டுப்பாடே இருக்காது, அன்ன குறைவே இருக்காது, சௌகரியமா இருக்கலாம். நம்முடைய அடியவர்களை வணங்கித்தான் பதிகங்களையே பாராயணம் செய்ய வேண்டும் என்கிற பழக்கத்தை வைத்தார்கள். நால்வர் பெருமக்களை நினைச்சு வணங்கித்தான் பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும். இந்த அடியார்களினுடைய பெருமையை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு இடத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நம்முடைய நால்வர் பெருமக்கள்ல சிவபெருமான இடத்திலே அதீதமான ஒரு அன்போடும் அதீதமான உரிமையோடும் பழகி வந்த ஒரு சுந்தரமுத்து சுவாமிகள் உங்க எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அதீதமான அன்போடு பழகியவர். சுந்தரருடைய வரலாறு எப்படிப்பட்ட வரலாறு என்று கேட்டால் பல பேரோட பின்னி பிணைந்த வரலாறு. அவரை ரொம்ப பிடித்தமான பல பேர் சுந்தரர் கூடவே இருந்தாங்க. சுந்தரர் சிவபெருமான நினைச்ச மாதிரி எல்லாம் வேலை வாங்குறாரே அப்படின்னு சிவன் மேல உள்ள காதலால சுந்தரரை பகைச்ச அடியார்களும் இருந்தாங்க. இதுக்கெல்லாம் நடுவுல சுந்தரமுத்து சுவாமிகள் இருந்தார். ரொம்ப அருமையாக பெரிய புராணம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், இந்த அடியார் பெருமையை சேக்கிழார் நமக்கு சொல்லுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக பார்க்கறதுக்கே ஒரு ராஜா கோலத்துல இருப்பார். இங்க நால்வர் படம் சித்திரமா வரைஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான், உழவார படையோட தவ கோலத்துல இருப்பார் அப்பர் பெருமான், கையில் இருக்கிற ஏட்டுச்சோடியோட காட்சி கொடுக்கிறார் மாணிக்க வாசகர். சுந்தரரை பாருங்க, ராஜா மாதிரி இருப்பார். சுந்தர கோலத்துல அரசரால் வளர்க்கப்பட்டவர் அல்லவா, சுந்தர கோலத்துல இருப்பார். எப்பவும் சுந்தரருடைய வீட்டுல ஒரு ராஜா வீட்டுல எவ்வளவு கூட்டம் இருக்குமோ அவ்வளவு கூட்டம் இருக்கு.
புராணம் நிறைவடைகிற போதும் சேரமான் பெருமாள் நாயனாரோடு சேர்த்து சுந்தரருடைய வரலாற்றை சொல்லுகிறார். அப்படி ஒரு முழுநீள வரலாறாக இருக்கக்கூடியது சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வரலாறு. இந்த அடியார் பெருமையை சுந்தரரை வச்சு உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று ஈசன் நினைத்தான். நாம இந்த பூமியில வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருவுருவமாக சிவலிங்க சொரூபமான திருமேனியோட எழுந்தருளி ஈசன் அருள் பாலிக்கிற எல்லா ஸ்தலங்களும் கைலாசத்துக்கு நிகரான ஸ்தலங்கள் தான். அதுல ஆரூருக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது. ஆரூரிலே ஈசன் தியாகேசன் என்கிற திருப்பெயரோடு எழுந்தருளி இருந்து அருள் பாலிக்கின்ற ஸ்தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அந்த ஸ்தலத்து மேல ஒரு காதல். அவர் பிறந்தது திருநாவலூர்ல. இந்த திருநாவலூரையும் சொல்றேன், சந்தர்ப்பம் இருக்கிறவங்க அதை நழுவ விடக்கூடாது இல்லையா. திருநாவலூரையும் சொல்றேன். விழுப்புரத்துக்கு பக்கத்துல திருநாவலூர்னு சுந்தரருடைய அவதார கஷேத்திரம் இருக்கு. சுந்தரர் பிறந்த ஸ்தலம். விழுப்புரத்துல இருந்து ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் பயணம் பண்ணு. அந்த திருநாவலூர் என்கிற கஷேத்திரம் தான் சுந்தரர் அவதாரம் பண்ண ஸ்தலம். அந்த ஸ்தலம் சுக்கிர தசைக்காரர்கள் வணங்க வேண்டிய ஸ்தலம். திருநாவலூர் சுக்கிரனுக்கு உரியதாக இருக்கிற கஷேத்திரம். இந்த பக்கத்துல சோழ நாட்டில கஞ்சனூர் இருக்கு. விழுப்புரத்துக்கு அருகில இருக்கிற திருநாவலூர் சுந்தரருடைய அவதார ஸ்தலமும் சுக்கிர திசை உடையவர்கள் வணங்கக்கூடிய ஸ்தலம். வைணவ சம்பிரதாயப்படி சுக்கிர திசை இருக்கக்கூடியவர்கள் திருப்பதி பெருமாளை, ஸ்ரீரங்கத்து பெருமாளை கண்டிப்பா சேவிக்க வேண்டும். திருப்பதி பெருமாளை நினைச்ச உடனே சேவிக்க முடியாட்டா கூட 2.5 மணி நேரத்துல மதுரையிலிருந்து பஸ் ஏறினா ஸ்ரீரங்கத்து பெருமாளை சேவிக்கலாம். அவரை சேவிக்கிறதே சுக்கிர திசை ரொம்ப அருமையாக வேலை செய்வதற்கு உண்டான சிறப்பான இடம். நான் அடிக்கடி இதை நினைக்கும் போதெல்லாம் சிந்திக்கிறது உண்டு. நாம நினைக்கிறோம் நம்முடைய கஷ்டங்கள் துன்பங்கள் நாள்தோறும் நிகழ்ச்சி முடிந்தவுடன் அன்பர்கள் கேட்கிறார்கள், நிஜமாகவே இந்த மந்திரங்களை எல்லாம் நாம பாராயணம் பண்ணினால் நம்முடைய துன்பங்கள் கஷ்டங்களினுடைய உக்கரம் கட்டாயம் குறையுமா என்று. அதை குறைத்தவர்களினுடைய பட்டியலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலா இருக்கு. அதை குறைச்சவங்களுடைய பட்டியல் ரொம்ப ஆச்சரியமான வரலாறுகளை கூட என்னால சொல்ல முடியும். நான் நேற்று கூட மீனாட்சி அம்மன் கோவிலிலே ஒரு நிகழ்ச்சியை சொன்னேன். எங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நெருக்கமான உறவு வட்டத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமான ஒரு பெரிய செல்வ குடும்பத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சி. சமீப காலத்துல தகப்பனார் 4 குழந்தைகள், எல்லாரும் நல்ல ஸ்திதியில் இருக்கக்கூடியவர்கள், ஏராளமான பணம் இருக்கு, ஏராளமான சொத்து பத்தி இருக்கு, கணக்கு வழக்கு பார்க்கறதுக்கு 4-5 பேர் இருக்காங்க. அன்பான குடும்பம், அனுசரணையான குடும்பம், மனைவிக்கு அவர்களுடைய கல்வியினால புகழும் செல்வாக்கும் இருக்கு. அவங்க ஒரு பெரிய மருத்துவராக வேற இருக்காங்க, புகழ் வாய்ந்த மருத்துவராக. ஒழுங்கா போய்கிட்டு இருந்த குடும்பம் தான். என்ன கிரக தோஷம் ஏற்படுகிற போது, சனி அஷ்டமத்துல வந்து சேரும் போது குடும்ப தலைவருக்கு பாதிப்பு ஏற்படும் போது குழந்தைகளுக்கும் பாதிப்பு நியாயமா ஏற்படுது. நல்லா இருந்தவர் தோட்டத்துல போய் ஏதோ மேற்பார்வை பார்த்துட்டு வரேன்னு போனாரு. திரும்பி வரும்போது காரில் தூக்கி போட்டு கொண்டாந்தாங்க. வீட்டில் கொண்டாந்து போட்டாங்க. என்னன்னா அந்த கை அசைக்க முடியாது, கால் அசைக்க முடியல, வாய் பேச முடியல, ஸ்ட்ரோக். உடனே மருத்துவர்கள், ரொம்ப புகழ் வாய்ந்த மருத்துவர்கள்லாம் வந்து எல்லாம் சோதனை பண்ணி பார்த்துட்டு, இந்த சபையில் நல்ல மருத்துவர்களும் இருக்கிறார்கள், அதனால சொல்றேன், எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் சொல்லிட்டாங்க, ரொம்ப கஷ்டம், இதை சரி பண்ண முடியாது, கொஞ்ச நாள் இப்படித்தான் படுக்கையிலே இருந்து அதற்கு பிறகு திருவடி சேர வேண்டிய நிலைமைக்கு தான் போகும், வேற வழி இல்லை. இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். மருத்துவ விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது, எவ்வளோ வசதிகள்லாம் பெருகி விட்டது, அவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு தைரியமும் இருக்கு, தெய்வ நம்பிக்கையும் இருக்கு. பெரிய பெரிய மருத்துவர்களை எல்லாம் வளர்வழைத்தார்கள். 1 மாசமா அவர்களை தங்களுடைய மருத்துவமனையிலேயே சேர்த்து வச்சு அவ்வளவு முயற்சி செய்து கடைசியில சரி பண்ணி ஒரு கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போனவங்கள வெளியே கொண்டாந்து அப்பொழுதும் பார்ப்பதற்காக ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் வட்டத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கறதுக்காக போகும்போது எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. நான் சொன்னேன், அவரால் ஒரு மந்திரமும் இப்போ சொல்ல முடியாது, நீங்களும் சொல்லக்கூடிய நிலைமையில இல்லை, அதனால தர்மபுரம் சுவாமிநாதன் கூப்பிடுங்க, வீட்டுக்குள்ள கேசட்டா வருவார், இந்த கோளறு பதிகத்தை போட்டு அதை கேட்டுக்கிட்டுருங்க, அந்த வைப்ரேஷன் இருக்கிறதே பெரிய விசேஷம், அதை மட்டும் பண்ணுங்க, வேற ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லை. அப்போ அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 1 மாசமாச்சு கோமா ஸ்டேஜ்ல இருந்து வெளியே வந்தார். பழையபடி பொழைச்சுக்குவார், நல்லா இருக்காருங்கிற நிலைமை வருகிறது. 15 நாள் கழிச்சு திரும்ப பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைன்னா, எந்த காரணமும் இல்லாம 2 கிட்னியும் அட் அ டைம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. வேற வழியில இன்னும் தூக்கி போட்டு ஓடுறாங்க. சென்னையில போய் உட்கார வச்சு 3 நாளைக்கு ஒரு தடவை டயாலிசிஸ் பண்ணி எத்தனை நாளைக்கு ஓடும் அப்படி காலம்? 2 மாசமா அது நடக்குது. ஏன் என்ன ஒன்றும் காரணம் கண்டுபிடிக்க முடியல. நல்லா பெருசா இருக்கிற உடம்பு இழைச்சி போய் இப்படி துரும்பா பிடிச்சி, அதை விட ரொம்ப கஷ்டம் என்ன என்றால், இந்த உடம்புல இருந்து மேல் தோல்ல இருந்து சின்ன சின்ன செதில்களாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல உதிர்ந்துகிட்டே இருக்கு. கண்ணை பார்த்தா வெள்ளை வெளியெல்லாம் மஞ்சளா போச்சு. இவ்வளவு மோசமான நிலைமையில் மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், வேற மாற்று சிறுநீரகம் பொருத்தினாலும் அது இந்த உடம்புல சேர்ந்து இயங்கணுமே. இந்த உடம்பு அந்த அறுவை சிகிச்சை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியிலையும் இல்லை. அதனால இன்னும் 2 மாதம் கழிச்சு செஞ்சாலும் ரிஸ்க் தான். நீங்க இவ்வளவு செலவு பண்ணி இது பண்ணினால் கூட 1 மாத காலம் வேண்டுமானால் அவர் உயிரோடு இருக்கலாம்.
அதுக்கு பிறகு இந்த உடம்புக்கு பொருத்தி ஒன்றும் சாதிக்க போறது ஒன்றும் கிடையாது. இல்ல அப்படியே விட்டுட்டா இப்படி 3 நாளைக்கு ஒருக்க டயாலிசிஸ் பண்ணி எப்போ கொலாப்ஸ் ஆவாரோ அதை நீங்க எதிர்நோக்கிக்க வேண்டியதுதான், வேறு வழி இல்லை என்று மருத்துவர்கள் எல்லாம் அவர்கள் கருத்தை எல்லாம் தெரிவிச்சுட்டாங்க. அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்றாங்க, 3 மாசமாவது உயிரோட எப்படியாவது இது மாற்று அறுவை சிகிச்சை பண்ணா எங்க அப்பா ஒரு 3 மாசமாவது உயிரோடு இருப்பாங்கல்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அப்படியாவது இருந்துட்டு போட்டோம், அதுக்காக நாங்க உயிரை உடனே கொடுக்க முடியுமா? இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு அறுவை சிகிச்சை நடந்து சாவா வாழ்வாங்கிற போராட்டத்துக்கு மத்தியில என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த சிகிச்சை நடக்கிறது. அருமையா சொன்னார்கள். உயிர் ஊசலாடி கொண்டிருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை, இதெல்லாம் மருத்துவர்களை எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு புகழ்வாய்ந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டாங்க. எப்படி இருக்கு தசை என்னன்னு பாருங்க. வந்தவங்க எல்லாம் சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட் இதான், என்னன்னா அந்த அம்மாவுக்கு நீண்ட நாளைக்கு மாங்கல்யத்தை கழுத்தில் தரிக்கிற பாக்கியம் இல்லை. சுருக்கமா சொல்லிட்டாங்க. அது வேகமா வந்துகிட்டு இருக்கு அந்த காலம், ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மிஞ்சினது ஒன்றும் நடந்த கதை, இதுக்கு மிஞ்சினது ஒன்றும் கிடையாது என்று அவர்கள் ஒரு வேர்டிக்டே கொடுத்துட்டாங்க. ரொம்ப எங்கள் பகுதியில் புகழ்வாய்ந்த ஜோதிடர்கள் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இவ்வளவுதான், மிஞ்சி போனால் இத்தனை நாளைக்கு மேல அந்த அம்மாவுக்கு இந்த சௌபாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இப்படித்தான் எழுத்தும் அமைப்பும் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேலையும் அந்த அறுவை சிகிச்சையை செய்து கொண்டு எங்க நாட்டில் எந்த காலத்திலேயோ எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிற தருவாயில் கூட, வாழ்வா சாவாங்கிற ஜீவ மரண போராட்டத்தில் கூட ஒருவன் இறைவனிடத்திலே தன் உயிரை ஜாதக அமைப்புகளுக்கும் நவகிரக தோஷங்களுக்கும் ஆட்பட்டு அதன் மூலமாக போகிற நிலைமையில் இருக்கிற உயிரை ஈசனிடத்திலே இருந்து பிட்சையாக யாசகமாக பெறுவதற்கு கூட நம்முடைய அருளாளர்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால சிறந்த வழி ஒன்றை காட்டி வைத்திருக்கிறார்கள். நான் அந்த அன்பர்களிடத்தில் சொன்னேன், நீங்கள் ரொம்ப நெருக்கமானவர்கள் தான், மருத்துவ விஞ்ஞானமும் ஜோதிட சாஸ்திரமும் கைவிட்டாலும் கூட காளிதாசன் சொல்லுகிறான் பாருங்கள், நல்ல மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மருந்துதான் கொடுப்போம், குணப்படுத்துகிறவன் ஈசன். நல்ல ஜோதிட நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் 75% இதுதான் நாங்கள் சொல்லுவோம், பாக்கி 25 தீர்மானம் பண்ண வேண்டியவன் அவன், மேலே இருக்கிறவன் தீர்மானம் பண்ணணும். ஆகவே இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, அவனுடைய அருளை யாசிப்பதற்கு வேண்டிய வேலை என்னவோ அதை செய்யுங்கள். 5 குழந்தைகளும் அந்த மனைவியுமா சேர்ந்து யாரை பிடிச்சாங்கன்னு நினைக்கிங்க? பிரார்த்தனைக்கு எளிமையா இறங்கக்கூடிய பிள்ளையார பிடிங்கன்னு சொன்னேன். எல்லாரும் கைவிட்டாங்க, பிள்ளையார் கைவிட மாட்டாரு, அவரை பிடிங்க. எத்தனையோ நூற்றாண்டுக்கு முன்னால பரிகாரம் எழுதி வச்சிருக்காங்க. என்ன, என் தகப்பனுடைய உயிரை தக்க வைக்க வேண்டும், என் தாயார் உயிரை கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு இள வயதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வயசுல இந்த உயிர் போகப்படாது, எங்களுக்காக அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த குழந்தைகள் விக்னேஸ்வர பெருமானிடத்துல போய் யாசிக்கணும். என்ன செய்யணும்னு எழுதி வச்சாங்க. தினசரி தினம் நாள் தவறினாலும் தவறாம தினசரி வன்னி இலையை எடுத்து விக்னேஸ்வரரை அர்ச்சனை பண்ணணும். வன்னி இடைய காலத்துல வன்னி பத்திரத்தினால விக்னேஸ்வரரை அர்ச்சனை பண்ணிட்டு, இன்றைக்கு நான் விக்னேஸ்வரா உன்னை ஆராதித்து என்னை உன்னிடத்தில் அடைக்கலப்படுத்தி இருக்கிறேன், இந்த உயிரை யாசகமாக கொடு என்று கெஞ்சுங்கள். எத்தனை நாளைக்கு இந்த வன்னி பத்திரத்தினால பிள்ளையார் அர்ச்சனை பண்றோமோ அவ்வளவு காலம் வரைக்கும் இந்த உயிரை விநாயகர் கருணையோடு தருவார் என்று நம்புங்கள். இந்த கதை நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். இது நடந்து 9 மாசம் ஆச்சு. இது நடந்து 9 மாசம் ஆச்சு. மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்ட மனிதர் சௌகரியமா இருக்காரு. உடம்புல இருந்து உதிர்ந்து கொண்டிருந்த அந்த செதில்கள் எல்லாம் உதிர்ந்து இப்ப புது தோல் வந்து புதுசா பிறந்து வந்த மாதிரி இருக்கிறார். பாக்குறதுக்கு மஞ்சையா இருந்த வெள்ளை வெளியெல்லாம் வெள்ளையா இருக்கு. உடம்புல சரியான ரத்த ஓட்டம், சிறுநீரகம் ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தன்னுடைய காரியங்களை நடமாடி கவனிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காரு. இந்த ப்ரிடிக்ட் பண்ணவங்க எல்லாம் சொன்னாங்க, இது மருத்துவ உலகத்திற்கும் ஜோதிட உலகத்திற்கும் பெரிய சவால். 9 மாசமா உயிரோட உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. இப்ப என்னன்னா, மனிதர்களால சாதிக்க முடியாததை தெய்வ அருள் சக்தியை யாசித்து நாம் பெற்று, இறைவனுடைய பூர்ணமான அருளும் கடாட்சமும் இருந்தால் சாதிக்க முடியாத விஷயமே பூமியில கிடையாது என்கிற நம்பிக்கையை நம்முடைய மனதில் நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் அது கண்டிப்பா. இன்னும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சரித்திரபூர்வமான விஷயம் தானே தவிர இது கற்பனையான விஷயம் அல்ல. ரொம்ப தென்பகுதியில தான் வேண்டிய ஒரு மருத்துவர், ரொம்ப புகழ்வாய்ந்த மருத்துவர்கள், கணவனும் மனைவியும் மருத்துவத்துறையில தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அந்த அம்மாவை ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா என்னை விட 2 பங்கு உடம்பா இருந்தாங்க. இப்ப அந்த அம்மாவை பார்த்தா இங்க இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டருக்கே தெரியும், இப்ப அந்த அம்மாவை பார்த்தா என்ன மாதிரி ஒரு 4 பங்குல ஒரு பங்கா இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். 34 ஆண்டுகளுக்கு முன்னால மூத்த குழந்தை இன்னைக்கு டாக்டர், 2வது குழந்தையும் டாக்டர். 34 வருஷத்துக்கு முன்னால அந்த அம்மாவுடைய தேகத்துல புற்றுநோய் தாக்கி அது ஒரு 3வது ஸ்டேஜுக்கு போய் வசதியா இருந்தவங்க வெளிநாட்டுல எல்லாம் ஒப்பீனியன்ஸ் கேட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, பிழைக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து அந்த பெண்மணி 34 ஆண்டு காலம் ஆச்சு. அவர்களை புற்றுநோய் தாக்கி 34 வருஷம் ஆச்சு. இன்றைக்கு அந்த நோயானது இம்யூனா போய் உடம்ப தாக்காமல்
தன்னுடைய வேலைகளை இன்னைக்கும் பங்க்சுவலா 8 மணிக்கு ஓப்பினா 8 மணிக்கு வந்து உட்காரக்கூடிய நிலைமையில 34 வருஷமா அந்த மருத்துவர் இருக்கிறார்கள். தென்காசி திருநகரத்தில் இன்னைக்கும் இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்கள். நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், நம்மால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என்று இவ்வளவு நாளும் நாம் பிரகடனப்படுத்தாமல் இருந்தோம் பாருங்கள். அது எவ்வளவு பெரிய குறை என்று சொல்வதற்காக நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் சாதிப்பதற்குரிய வழிவகைகளை நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்று நாம சமூகத்தில் இதுவரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால்தான் நிறைய பேர் நினைச்சுக்கிட்டாங்க, கோயிலுக்கு போனா, மீனாட்சி கோயிலுக்கு நவராத்திரிக்கு போனா சுண்டல் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பேசாம போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்முடைய சமயத்தினுடைய ஆழமான கருத்துக்களும் தத்துவங்களும் என்னங்கிறத தெரிஞ்சுக்காமலேயே மேலோட்டமா ஏதோ மணி அடிச்சா கன்னத்துல போட்டுக்கிடணும், சுண்டல் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுட்டு போகணும், இது மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தா தீராத ரோகங்களையும் தீர்க்கக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நம்முடைய தெய்வ திருவருளின் மூலமாக நாம் பெறலாம் என்பதை நாள்தோறும் உலகத்தில் பல நிகழ்ச்சிகள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறது. நான் மறக்கவே கூடாது. அதுக்கு சாட்சி பகரக்கூடிய பெரியவர்கள்லாம் இருக்கிறார். அந்த அம்மையார் இன்னைக்கு இருக்காங்க. தென்காசியில ரொம்ப புகழ்வாய்ந்த மருத்துவர். எந்த கூட்டம் எந்த பேச்சு நடந்தாலும் அவர் தான் முதல்ல வந்து உட்கார்ந்துருப்பாரு. கீதையை தலைகீழ சொல்லக்கூடிய ஆற்றல் உடையவர். அவர் சொல்லுகிறார், 34 ஆண்டு காலமாக கணவனும் மனைவியும் மருத்துவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆனால் 34 ஆண்டு காலமாக உடம்பை தாக்காமல் இந்த நோய் செயலிழந்து போகக்கூடிய விதமாக இந்த தேகத்தில் இருக்கிறது என்றால், மருத்துவ விஞ்ஞானத்தை எல்லாம் தாண்டிய தெய்வ அருளையும் ஆற்றலையும் நாம் எப்படி ஆசித்து பெறுவது என்கிற ரகசியத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோமானால் நமக்கு தோல்வியே கிடையாது, நமக்கு துன்பமே கிடையாது. நம்முடைய அருளாளர்கள் அந்த வழியைத்தான் நமக்கு காட்டினார். அதை நாம் பெறுவதற்காகத்தான் நம்முடைய அடியவர்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவத்தை எல்லாம் நமக்கு எழுதி கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் வாழ்க்கை அனுபவம் இருந்தது, செய்யுங்கள். வேதாத்திரி மகரிஷி இன்னைக்கு உலகம் முழுசும் போய் அருமையான செய்திகளை உலகம் முழுசும் சொல்லிட்டு இருக்கார் லோகக்ஷேமத்துக்காக. மகரிஷி எழுதுறார் பாருங்கள், 1947 வருஷம், நான்லாம் பிறக்கலப்போ, 1947 வருஷத்துல அவர் எழுதுறாரு, நெசவு தொழில் செய்து இந்த லுங்கிகளை எல்லாம் தயார் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்ங்கிற ஒரு எண்ணத்தோட அந்த தொழிலுக்குள்ள புகுந்து கையை சுட்டுக்கிட்டு ஒழுங்கா தொழில் நடக்காம பங்காளிகள்லாம் ஏமாத்தி போட 1,52,000 ரூபா 1947 எவ்வளவு இருக்கும்னு கணக்கு பார்த்துங்க. 1,52,000 ரூபா 1947. அப்ப இன்னைக்கு அது எத்தனை கோடிக்கு சமமா இருக்கும்? அந்த 1,47,000 ரூபா கமிட்மெண்ட் வேதாத்திரி மகரிஷி சாதாரணமா சொன்ன விஷயம் இல்ல, ரெக்கார்ட் பண்றாரு, எழுதி கொடுத்துட்டார், புத்தக வடிவத்தில் இருக்கு. இந்தாங்க பிடிங்க, படிச்சுங்க, இதான் என் வாழ்க்கையில் நடந்ததுங்கிறார். 1947 1,52,000 ரூபாய் கமிட்மெண்ட் கடனோட இருந்தேன்னு எழுதினார். அவ்வளவு பெரிய கடனோட நான் இருந்தேன். 1947 அந்த பணம் எவ்வளவு பெரிய தொகை, என் ஆயுசு முடிஞ்சாலும் அந்த கடன் தீருமா என்று ஒரு மனிதன் நினைத்திருந்தான் என்றால் அதை தீர்த்திருக்கவே முடியாது. ஆனால் மகரிஷி தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை எழுதுறார், நான் அதை வெற்றி கொண்டேன். ஒரு நயா பைசா கூட கடன் இல்லாத ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்குள்ள நான் வந்தேன். அதை நான் எப்படி செய்தேன் தெரியுமான்னு அவர் அனுபவத்தை அவர் எழுதுறார். அதைத்தான் சொன்னார்கள் ஆட்டோ சஜஷன் மெத்தட். உன்னுடைய மனோ வலிமையை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக உன்னை சுற்றி இருக்கிற தொல்லைகளில் இருந்து நீ விடுபடலாம். உன்னுடைய மனோ வலிமையை தான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். இதை எப்படி தீர்ப்பது என்று அல்லும் பகலுமாக நாள்தோறும் சிந்தித்து என் மனோ வலிமையை பெருக்கிக் கொண்டு அந்த ஆட்டோ சஜஷன் மூலமாக இழந்த 1,52,000 ரூபாயை ஈடுகட்டி ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்குள் அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்று சொன்னால், மகரிஷி எழுதுகிறார், அன்பர்களே, நம்மையே நமக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நம் மனம் ஒரு ஆப்பிள் பழத்தை போல பொதிந்து நமக்குள் வைத்திருக்கிறது. அந்த ஆற்றலை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் சிக்கலை உங்கள் மனோ ஆற்றலை வைத்து நீங்களே தீர்த்து விடலாம் என்றுதான் இன்றைக்கு உலகம் முழுசும் சொல்றார். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சொல்லுகிறார்கள், இப்படி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம், எளிமையான தத்துவம் எவ்வளவு அருமையா இருக்கிறது என்று வெளிநாட்டுக்காரங்கள்லாம் தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நாமும் கொண்டாடுவோம், இப்பவும் இல்லை, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு. நம்ம வேலையே எப்பமா அதுதானே, நம்ம கிட்ட இருக்கிறவங்களெல்லாம் விட்டுருவான், அவங்க போய் எல்லாம் அங்க எல்லாம் சொல்லி பழையபடி அவன்லாம் கேட்டு மேல வந்துருவான். நம்முடைய அருளாளர்கள் சொன்னதை நாம கேட்கறதுக்கு ஒரு 50 வருஷம் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு தலைவிதியில நாம வாழ்ந்து பழகி விட்டோம். அருமையா சொல்லுகிறார் ஆட்டோ சஜஷன் மெத்தட். இன்றைக்கும் சொல்லுகிறேன், நம்ம அருளாளர்கள் காட்டுகிற வழி. அதனால்தான் பாருங்கள், நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தானே பாடினார், உலகத்துல தீமையே இருக்கப்படாது, எல்லா இடத்துலையும் நன்மையா இருக்கட்டும்னு நினைங்கன்னார். அதுதான் இன்னைக்கு மகரிஷி சொல்றார், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. அந்த சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. சொல்ல சொல்ல அது பரவிக்கிட்டே இருக்கும். ஞானசம்பந்தர் பாடினார், வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம், வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே, சூழ்க வையமும் துயர் தீர்கவே. இந்த உலகத்துக்கே துன்பம் கிடையாது, எல்லா இடத்திலையும் தெய்வ சக்தியானது அருளானது பரவட்டும்னு நினைங்க, அதுவே பெரிய சிறப்பு என்று சொன்னார். இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞானமும் சொல்லி கொண்டுதான் இருக்கிறது. ஆட்டோ சஜஷன் மெத்தட் மனசுக்கே சொல்லுங்கிறாங்க. அதுக்காக நான் மருத்துவர்கள்ட்ட போக வேண்டாம் நான் சொல்லல.
மருத்துவர்கள்ட்ட போனா கூட நீங்க எடுக்கக்கூடிய மருந்து பலன் கொடுக்கணுமானால் உங்க மனோநிலை சரியா இருக்கணும். ஒரு நல்ல சுகமான மனம் உங்களுக்கு இருந்தால் சுகமில்லாத உடம்பு சீக்கிரம் சுகப்படும். மனம் சுகம் இல்லாம போயிட்டுன்னா சுகமில்லாத உடம்பை சரி பண்ண முடியாது. இன்றைக்கும் சொல்லி வைக்கிறார்கள், டயபெட்டிஸ்னால சிரமப்படுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஒருத்தர் சொன்னார், ஒரு தீபாவளிக்கு ஒரு துண்டு அல்வா சாப்பிட முடியாம நான் ஏன் உயிரோடு இருக்கணுங்கிறார். எவ்வளவு வருத்தம் இருக்கு, அவர் எவ்வளவு வேதனை இருந்தா அப்படி சொல்வார். ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளி அன்னைக்கு ஒரு துண்டு அல்வா சாப்பிட முடியாம எதுக்கே நான் உயிரோடு இருக்கணும், தேவையா இது அப்படின்னு அவ்வளவு வருத்தமா பேசுறாரு. இன்னைக்கும் இருக்கு நம்ம உடம்பை தொற்றி கொண்டிருக்கிற நோய்கள், எத்தனையோ நோய் இருக்கு. அழகா சொல்லி வச்சாங்க, காலையில எழுந்த உடனே 5 நிமிஷம் நினைச்சு பாருங்க, தெய்வநாமாவை சொல்லிவிட்டு 5 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்க. நம்ம காஞ்சி மடத்திலிருந்து அழகாக ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், வணங்குதலுக்குரிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு முகவுரை கொடுத்து, காலையில எழும்பின உடனே என்னென்ன மந்திரங்களை ஜபிக்கணும்னு எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடி ஒரு ஒலிநாடா வந்திருக்கு. உங்களுக்கு சொல்றேன், பஞ்ச கண்ணீரை நினைக்கணும்னு சொல்றோம். நம்முடைய நாட்டில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் நினைக்கணும். காலையில் எழும்பின உடனே பசுவை நினைக்கணும். இப்படி எதெல்லாம் நமக்கு சௌகரியம் தரக்கூடியதோ அதெல்லாம் நாம நினைக்கணும்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அல்லவா. அந்த வழியை பிரபல்யப்படுத்துறதுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பாட வச்சு, அதுக்கு நம்முடைய வணங்குதலுக்குரிய ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளே ஒரு முகவுரை கொடுத்து ஒரு ஒலிநாடா வந்திருக்கு. அருமையான கேசட். காலையில நீங்க கண் முழிக்கும் போது ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போது, வேலையை எவ்வளவு எளிமையாக்கிட்டாங்க பாருங்க. அது காதில் விழுந்துகிட்டு இருக்கும், நாம கேட்டுக்கிட்டு இருக்கலாம். பஞ்ச கன்னியரை நினைத்த புண்ணியம் கிடைக்கும். இந்த தேசத்தில் உள்ள புண்ணிய நதிகள்ல நாம போய் நீராடின புண்ணியம் கிடைக்கும், கோபூஜை பண்ண புண்ணியம் கிடைக்கும். எல்லா மந்திரமும் வருது அதுல. எளிமையான சிறு சிறு மந்திரங்கள். அது சாதாரணமா வெறும் மந்திரமா வரல, விளக்கத்தோட வருது. இல்ல ஜெயேந்திரருடைய விளக்கத்தோட சேர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய குரல்ல இந்த மந்திரங்கள் வந்து கொண்டே இருக்கு. காலையில ஒரு 10 நிமிஷம் கேட்டுக்கிட்டு இருந்தோம்னாலே பெரிய சௌகரியம். ஒரு 10 நிமிஷம் நாம செவியால் அருந்தி கொண்டிருந்தோம் என்று சொன்னாலேயே எவ்வளவோ புண்ணியத்தை நாம் பெறலாம், மகிழலாம். அருமையான நம்முடைய அருளாளர்கள் சொன்னார்கள், உங்கள் மனோ வலிமையை சக்தியை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன மார்க்கம் என்று கண்டுபிடிங்கள். அதை காலையில தெய்வத்தை நினைச்ச பிறகு ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து நினைச்சா போதும், வேற ஒண்ணும் இல்லை. என் உடம்பை தொற்றிக் கொண்டிருக்கக்கூடியதான, என்னுடைய உடம்பை தொற்றிக் கொண்டிருக்கிற இந்த நோய் என்னை எதுவும் செய்யாது. இந்த எண்ணத்தை உங்க மனசுல பதிவு பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையாது. உங்க மனசுல பதிவு பண்ணுங்க இந்த எண்ணத்தை. என்னை தொற்றிக் கொண்டிருக்கிற சர்க்கரை நோய் என்னை எதுவும் பண்ண முடியாது. அது தீவிரமாக என் தேகத்திலிருந்து செயல்பட்டு என் உற்சாகத்தை குறைக்க முடியாது. நான் சௌக்கியமாக இருக்கிறேன், நான் இறையருளால் சுகமாக இருக்கிறேன், என் தொழிலை நான் ஒழுங்காக கவனிக்க வேண்டும், நான் என் மனைவியை நேசிக்கிறேன், என் குழந்தைகளை நேசிக்கிறேன், என் குடும்பத்தை நேசிக்கிறேன், என் உற்றாரை நேசிக்கிறேன், என் பெற்றோரை நேசிக்கிறேன், என் தேசத்தையும் இந்த உலகத்தையும் நேசிக்கிறேன், என் கடமைகளை நான் ஒழுங்காக செய்வதற்கு இந்த நோயின் உக்கிரமானது என்னுடைய உடம்பில் தீவிரப்படாமல் அடங்கி போய் இறை அருளினால் என் ஆற்றலை நான் பெருக்கிக் கொள்வதற்கு தெய்வ சக்தியானது எனக்கு துணை இருக்க வேண்டும் என்கிற செய்தியை உங்கள் மனதில் தினம் தினம் காலையில் இறை வழிபாட்டுக்கு பிறகு பதிவு செய்யுங்கள் என்கிறார். அதான் ஆட்டோ சஜஷன் மெத்தட். மகரிஷி சொல்றார், 1,52,000 ரூபாய் கடன், இதை நான் எப்படி தீர்த்தேன்? இதே ஆட்டோ சஜஷன் மெத்தட் தான். இது உடம்புல உள்ள நோய்க்கு மட்டும் இல்லை, நம்மை பற்றி இருக்கக்கூடிய எந்த குறையா இருந்தாலும், கடனா இருந்தாலும் சரி, சச்சரவா இருந்தாலும் சரி, மன நிம்மதி குறைவாக இருந்தாலும் சரி, பகையா இருந்தாலும் சரி, வழக்கு வியாஜியமா இருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிட நேரங்கள் இறை வழிபாட்டுக்கு பிறகு இந்த நல்ல சிந்தனைகளை, எனக்கு கடன் என்று ஒன்று இருக்காது, எனக்கு பொருளாதார தடை ஏற்படாது, நான் இறை அருளால் சுபிட்சமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பேன் என்கிற செய்தியை உங்கள் மனதில் பதிவு செய்யுங்கள். அது மாறி மாறி உங்கள் மனதில் பதிவாக ஆக உங்களை சுற்றி இருக்கிற இந்த இடர்பாடான சூழ்நிலையானது உங்களை விட்டு விலகி போகும். இன்னைக்கு புதுதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நோயை கூட விலக்குகிற ஆற்றல் இந்த ஆட்டோ சஜஷன் மெத்தட் மூலமாக, நோயை கூட விலக்குகிற ஆற்றல், நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, பிளட் பிரஷரை கட்டுப்படுத்தக்கூடிய, டயபெட்டிஸை கட்டுப்படுத்தக்கூடிய எவ்வளவு பெரிய ஆற்றலை நம்முடைய மனோ வலிமைக்கு ஏற்றபடியாக பெருக்கிக் கொள்ளலாம் என்றார். நம்முடைய பெருமக்கள் நமக்கு காட்டி இருக்கக்கூடிய சிறப்பான வழி. இததான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, நம்முடைய உழையியல் சொல்லுகிறது. அடியார்களோடு இருந்தாலே ஆனந்தம். நம்ம சொல்றமே, சில நேரத்தில் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம்னா எங்க போனோம் என்ன செஞ்சோம்னு 2 மணி நேரமா எல்லாத்தையும் மறந்து உட்கார்ந்து இருந்தோம், தெய்வத்தை நினைச்சுக்கிட்டுன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரியான ஒரு பரிபூர்ணமான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு தானே நம்முடைய அடியார்கள் வழிகாட்டினார். பெரிய புராணம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, ஈசனோடு ரொம்ப இணக்கமாயிருந்த அடியவர்கள்ல ரொம்ப அதீதமான உரிமை எடுத்துக்கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதீதமான உரிமை எடுத்துக்கொண்டார். அவருடைய வரலாறு முழுவதையும் நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை. தடுத்தாட்கொண்டதில் ஆரம்பிச்சார் சேக்கிழார். சேர்மான் பெருமாள் நாயனாருக்கு முன்னால சுந்தரர் வெள்ளை யானையில் ஏறி கைலாசம் போற வரைக்கும் பெரிய புராணத்துல பின்னாலையும் அவருடைய வரலாறை சொல்லி நம்மை மகிழ வைக்கிறார். யார் யாரெல்லாம் சுந்தரருக்கு வேண்டப்பட்டவர்களா இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஈசன் அள்ளி கொடுத்தான். யார் யார் சுந்தரரை வெறுத்தாங்களோ அவங்களையெல்லாம் கொண்டாந்து இந்த அடியாரோட கொண்டாந்து சேர்த்தான்.
அவரை வைத்துக் கொண்டு அடியார்களினுடைய பெருமையும் சிறப்பையும் உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சேக்கிழார் பெருமான் நினைக்கிறார். ஒரு சிறிய வரலாற்றை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆரூர் அருமையான ஒரு சிவஸ்தலம். அந்த ஆரூர்ல நாம் இருந்து அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் தியாகேச பெருமான். அந்த இறைவனுடைய திருநாமம் தியாகேசன். ஆரூர்ல இருந்து அருள் பாலிக்கிற அந்த தியாகேச பெருமானை திருநாவலூர்ல அவதாரம் பண்ணியவராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாள்தோறும் வணங்கக்கூடிய பழக்கத்தை, தன் நெஞ்சத்தை அப்படியே பறிகொடுத்தார். ஆரூர் ஈசனிடத்தில் பறிகொடுத்தார். அதனாலதான் ஆரூரன் 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 என்று நம்பி ஆரூரன் என்றே ஆனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். நம்பி ஆரூரன் என்றே மாறினார். அந்த ஆரூர் ஈசனிடத்திலே தன் மனம் முழுவதையும் பறிகொடுத்து விட்டு அந்த ஆரூர் இறைவனே தஞ்சம் என்று கிடந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஒரு நாளாவது ஆரூர் ஈசனான தியாகேசனை பார்க்காட்டா ஒரு நாள் கூட சுந்தரரால் இருக்க முடியாது. இன்னைக்கும் நீங்க போய் பழக்கத்தை ஏற்படுத்தி பாருங்க, தினம் தினம் ஆலய வழிபாடு செஞ்சு பாருங்க, ஒரு நாளைக்கு உங்களால போகாம இருக்க முடியாது. நீங்க போகாம இருந்தீங்கன்னா அன்னைக்கு நீங்க பெறவாத நாள் மாதிரி இருக்கும். நீங்க தினம் தினம் போய் மீனாட்சி கோயில்ல போய் சோமசுந்தரையும் அம்பாளையும் பாக்குறதுங்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்தா, இல்ல வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற பிள்ளையார் கோயில்ல சுவாமியை கும்பிட்டுட்டு தான் கடையை போய் திறக்க போறதுன்னு ஒரு பழக்கம் உங்களுக்கு இருந்தா, நிச்சயமா ஒரு நாளைக்கு செய்யாட்டா கூட அது ஒரு நாளா இருக்காது நமக்கு. அது ஒரு பழக்கம். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஆரூர் ஈசன் இடத்துல அப்படி மனம் அவனுடைய பாதப்படிகள்ல போய் கிடந்து. ஆரூர் ஈசனை எத்தனை தடவை பார்த்தாலும் தெவிட்டாத திருக்கோலம் அந்த திருவாரூர் ஈசனை. அதனால தானே பாடினார் பாருங்க, எப்படி பாடினார், வேற எந்த ஊருக்கும் கொடுக்காத செருப்பு. சுந்தரர் பாடுறாரு, திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் தான், பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கு அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கு அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். திருவாரூர்ல பிறந்த எல்லாருக்கும் நான் அடிமைங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. அடியார் வணக்கத்துக்குரிய அருமையான சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருத்தொண்டர் தொகை. 63 நாயன்மாருடைய பேரும் இருக்கக்கூடிய திருத்தொண்டர் தொகை அடியார் வணக்கத்துக்கு ஏற்ற அருமையான பாட்டு. அதுல பாடுறார், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். அந்த ஊர் மேல சுந்தரருக்கு அவ்வளவு விருப்பம். அந்த ஈசனை போய் வணங்க வேண்டும் என்கிற ஆர்வத்துல சுந்தரர் புறப்பட்டு வருகிறார் திருக்கோயிலுக்குள்ள. திருவாரூருக்கு போனவங்களுக்கு தெரியும், தேவாசிரிய மண்டபத்தை தாண்டித்தான் திருக்கோயிலுக்குள்ள கற்ப கிரகத்துல போய் வணங்க போகணும். அவசரமா சுந்தரர் போனார். தேவாசிரிய மண்டபத்துல அடியார்கள்லாம் இருக்கிறார். அடியார்கள் எல்லாம் இருந்து ஈசனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். தேவாசிரிய மண்டபத்தை தாண்டி சுந்தரர் போனார். அந்த உட்கார்ந்து இருந்த அடியவர்ல ஒரு அடியவர், அவருக்கு விரண்மிண்டர்னு பேர், விரண்மிண்ட நாயனார். அந்த அடியவருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த சுந்தரர் என்ன, இத்தனை அடியவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க தேவாசிரிய மண்டபத்துல, ஒருவருக்கு கூட வணக்கம் தெரிவிக்காம நேரா திருக்கோயிலுக்குள்ள போயிட்டாரு. அப்ப இவருக்கு சிவன் தான் பெருசா போயிட்டாரு. அடியார்களுக்கு வணக்கம் தெரிவிக்கப்படாதுன்னு சிவன் சொல்லியிருக்காரா? இத்தனை அடியவர்களையும் தாண்டி போறாரே. சுந்தரர் யாரையும் வணங்காம போகல. அவர் மனதிற்குள் அடியார்களுக்குரிய மரியாதையை வைத்துக் கொண்டு ஈசனை வணங்க வேண்டும் என்கிற அவசரத்துல புறவணக்கம் தெரிவிக்காம போயிட்டார். இப்படி உள்ள போனார். போன உடனே ஈசனுக்கு முன்னால போய் சுந்தரர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த அடியவர்கள்ல ஒருவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, விரண்மண்ட நாயனார். அவர் பார்த்தார், அடியார்களுக்கு வணக்கம் தெரிவிக்காம இந்த சுந்தரர் போய் சன்னதியில நிக்கிறாரு. இந்த ஈசனுக்கு என்னடானா சுந்தரர் பாட்டு மேல தனி காதலும் விருப்பமா இருக்கு. வேற யார் பாட்டு பாடினாலும் 80 மார்க்கு தான் போடுறாரு. சுந்தரருக்கு மட்டும் 100க்கு 200 மார்க் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன பாடினாலும் சரி சரிங்கிறாரு. அவர் என்னடானா திட்டி திட்டி பாடுறாரு, அப்பவும் நல்லா இருக்குங்கிறாரு. அவர் நீ இருக்கியா இல்லையான்னு கேட்கிறாரு, அப்பவும் பேசாம பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நீ இல்லைன்னா எனக்கு வேற ஆள் இல்லையோன்னார் சிவனை பார்த்து சுந்தரர். பாட முடியுமா யாராவது? நீ இல்லைன்னா எனக்கு என்ன அருள் பாலிக்கிறதுக்கு வேற ஆள் இல்லைன்னு பாத்தியாங்கிறார் சிவன் கிட்ட போய். சில நேரத்துல ரொம்ப மனசு வெந்து போயிட்டோமானா கடவுள்கிட்ட போய் சண்டை போட்டோம்னா அடுத்த நிமிஷம் கதை நடந்துரும். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு போய் சண்டை போட்டோம்னு வைங்க, அதான் சுந்தரர் பாணி. போய் கேட்கிறாருல சிவனை பார்த்து, எதுக்கு இருக்கேன்னாரு. எதுக்கு உட்காந்துருக்க? எங்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு இல்லாம சும்மா அபிஷேகமும் பாலும் பன்னீரும் தேனும் பஞ்சாமிரதத்தையும் வாங்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிருக்கியா? எதுக்கு தான் இருக்கேங்கிறார். உனக்கு எதுக்கு இந்த பேரு? சுந்தரர் பேச முடியுமா? நமக்கு ஆத்திரம் வந்தா என்னென்ன பேசுவோமோ அத்தனையும் பேசினவர். தியாகேசரை போய் ஒழுங்கா அருள் பாலிக்கிற விதமா அருள் பாலிச்சிரு, இல்ல என்ன நடக்கும் தெரியுமான்னார். கடவுளை நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? இல்ல என்ன நடக்குமா தெரியுமான்னார். சுவாமி பேசாம சிரிச்சுக்கிட்டே இருந்தார். சுந்தரர் சொன்னார், உனக்கு எதுக்கு தியாகேசன் ஒரு பேரு? தியாகேசன்னா என்ன? கேட்கறவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது தான் தியாகேசன்ங்கிறது. எல்லாத்தையும் கொடுக்கறவன் தானே தியாகேசன். தியாகேசன் பேர் வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தேன்னா எதுக்கு உனக்கு இந்த பேரு அப்படிங்கிறார். நீ எதுக்கு இருக்கிறாங்கிறார் சிவனை பார்த்து. அருள் பாலிக்கிறதுக்கு இல்லாம எத்துக்கு இருந்தீர் எம்பெருமானீர், எத்துக்கு இருந்தீர் எம்பெருமானீர். திருமுருகன் பூண்டியில பாடின பாட்டு சுந்தரர். அவ்வளவு உரிமையா பேசுறாரு. அதுக்கு மேல ஒருபடி போயிட்டார். என்ன எனக்கு நீ அருள் பாலிக்கலன்னா நான் என்ன செத்து போயிடுவேன்னு பாத்தியா? எனக்கு என்ன வேற ஆள் இல்லைன்னு பாத்தியாங்கிறார். எப்படி இருக்கு பாருங்கள். இல்லையோ பிரானார்னார். நீ இல்லைன்னா எனக்கு வேற பிராணி. அப்ப எவ்வளவு கோபம் வந்திருக்கு.
அதையும் கேட்டு சிவனுக்கு ஒரே ஆனந்தம் பரவசமா இருக்கு. குழந்தை திட்டத்தையும் கேட்டு தகப்பனார் ரசிச்சு சிரிச்ச மாதிரி. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அன்பர், அருமையான சின்ன குழந்தை, தகப்பனாரை பார்த்து சொல்லுதான். தகப்பனார் பையனை சொல்றா, டேய் ஸ்கூலுக்கு போன்னு சொன்னேன்ல, மணி 8:30 ஆச்சு, ஏன்டா இது வரைக்கும் இங்க நின்றுட்டு இருக்கு. பையன் அப்பதான் சேர்த்திருக்காங்க, 1வது வகுப்பு படிக்கிறான். அந்த பையன் தகப்பனாரை பார்த்து சொல்றான், விரட்டதா செய்யறேன்னா மத்தியானவா வீட்டுல உனக்கு சோறு கிடையாது. 1வது படிக்கிற பையன். அதை கேட்டு தகப்பனாருக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. ஒத்தரையா கூப்பிட்டு என் பையன் என்ன சொல்றான்னு கேட்க, வீட்டுக்கு வா உனக்கு மத்தியானம் சோறு கிடையாதுங்கிறான்னு சொல்லி சொல்லி சிரிக்கிறாரு. இப்ப என்ன குழந்தை, அது குறைச்சலான வயசு, 1வது வகுப்பு கூட படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத வயசுல இருக்கிற குழந்தை, அது இவ்வளவு கோபமா பேசுறது கேட்கும் போது அப்பாவுக்கு சிரிப்பா வருது. அது மாதிரி சுந்தரர் பேசினதை கேட்டு ஈசன் ரசித்தான், சிரித்தான், திட்டுறாரு. அதையெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியா உட்கார்ந்து இருந்தான் ஈசன். அப்படி ஒரு அதீதமான காதல். அந்த அடியவர் பார்த்தார், ஓஹோ அடியார்களை மதிக்காம சிவனை மட்டும் போய் வணங்கினா கூட இந்த சுந்தரர்னா சிவபெருமான் அருள் பாலிப்பாரா? இந்த சுந்தரருக்கு எவ்வளவு உரிமை இருந்துச்சுன்னா, எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா சிவனையே காதல் தூது அனுப்புவார். அதுவும் பத்தாததுக்கு அடியார்களை வணங்காம போறாரு இந்த சுந்தரர். அப்பவும் ஈசன் பார்த்துட்டு இருக்காரு. சரி சரி, இந்த திருவாரூர்ல நம்ம என்ன சொன்னாலும் எடுபடாது. ஏன்னா தியாகேஸ்வர சுந்தரர் இப்படி இருக்காங்க, நம்ம என்ன சொன்னாலும் இங்க எடுபடுறதுக்கு வழி இல்லை. அந்த அடியார் சொன்னார், நீங்கள்லாம் வேணும்னா தேவாசிரிய மண்டபத்தில் உட்கார்ந்து பாடிக்கிட்டு இருங்க, நான் இனிமே திருவாரூருக்கே வரமாட்டேன், நான் போறேன் அப்படின்னு அவர் புறப்பட்டார். திருவாரூர்ல நான் இருக்க மாட்டேன், இப்படிப்பட்ட சுந்தரருக்கு முதலிடம் கொடுக்கிற ஈசனும் எனக்கு பிறகுதான்ட்டார். சுந்தரனும் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட சுந்தரருக்கு முதலிடம் கொடுக்கிற திருவாரூர் ஈசனும் வேண்டாம்ட்டார். திருவாரூரோடு புறப்பட்டார். அந்த நாயனார் தானே விரண்மண்ட நாயனார். சுந்தரர் மேல இவ்வளவு கோபம் விரண்மண்டருக்கு வந்து போச்சுன்னு தெரிஞ்சு இவ்வளவுதான் பெரிய புராணத்தில் இருக்கிற வரலாறு. அதுக்கு பின்னால இந்த வரலாற்றை எழுதினாங்க. இவர் பக்கத்து ஊர்ல போய் உட்காந்துக்கிட்டாரு விரண்மண்டர். அது வரைக்கும் திருவாரூர்ல இருந்தாரு. இந்த ஊர் சவகாசமே வேண்டாம், சிவனும் சுந்தரரும் இப்படி இருக்காங்க, ஆரூர்ல எதுக்கு நான் இருக்கேன்னு போயிட்டார். போயிட்டு தான் ஊர்ல உட்காந்து அடியவர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தார். அடியார்களுக்கு அமுது படைச்சுக்கிட்டு இருப்பார் இந்த நாயனார். பின்னால எழுதினாங்க. இந்த வரலாறு பெரிய புராணத்துல இல்ல, பின்னால வந்த வரலாறு. அடியவர்கள் யாராவது பசியோட வந்து விரண்மண்டர் வீட்டு வாசல்ல பசின்னு சொன்னாங்கன்னா உடனே ஒரு கேள்வி கேட்பாராம், என்னன்னா எந்த ஊரும்பார். வந்தவங்க ஏதாவது ஒரு ஊரை சொல்லுவாங்க, திருச்சினாப்பள்ளி, அப்படியா வாங்க உட்காருங்கன்னு கையை கால அலம்ப சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு பழம் பாயசம் எல்லாம் படைச்சு அடியவருக்கு வேண்டிய உபசாரம் எல்லாம் பண்ணி சாப்பாடு போடுது. தப்பி தவறி எவனாவது திருவாரூர்னு சொல்லிட்டான்னா அந்த ஊரே பகன் வச்சிருக்காரு, அந்த ஊரே பகன் வந்த அடியவர் திருவாரூர்னு சொல்லிட்டாருன்னா இருங்க இந்த வாரன்னு உள்ள போவார். போய் ஒரு கோடரி வச்சிருந்தார், அது தூக்கிட்டு வருது, காலில் ஒரே போடு திருவாரூர்னு சொன்னா. அடியவர் காலில் போட்டா எப்படி இருக்கும்? அவர் உடனே ஆவுன்னு கத்துவாரு, காலில் ஒரு அடிதான். உடனே இரு இரு அப்படின்னு உட்கார வச்சுட்டு உள்ள போய் மருந்தெல்லாம் கொண்டாந்து அந்த வெட்டின காலில் எல்லாம் ஆரூர்னா ஒரு வெட்டு கண்டிப்பா உண்டு. அதுக்கு மேல அதுக்கு வேண்டிய அடியவர் இல்லையா, வேண்டிய வைத்தியம்லாம் பண்ணி சரி சரி வந்ததுக்காக சாப்பிட்டு போம்பார். எவனாலும் இந்த வெட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு வருவானா? ஒரு வெட்டும் வெட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்டு போறதுக்கு ஈசன் பார்த்தார், இவ்வளவு கோபமா சுந்தரர் மேல உனக்கு, திருவாரூர் எல்லைக்குள்ளே கால் வைக்க மாட்டேங்கிற, உன்னை என்ன பண்றேன் பாருன்னு ஈசன் பார்த்தார். என்ன செய்தார்? அடியார் வடிவத்துல வந்துட்டார் விரண்மண்டர் தேடி. அடியார் வடிவத்துல வந்து சிவனடியார் கோலத்துல நிக்கிறார். விரண்மண்டர் கேட்டார், வழக்கம் போல எந்த ஊரு அடியவருக்குன்னார். அவர் அழகா சொன்னார், திருவாரூர்னார். அப்படியா, திருவாரூர்காரங்களுக்கு விசேஷமான விருந்து இருக்கு, இந்த வாரேன் அப்படின்னு உள்ள போனார். ஈசன் நிக்கிறாரு. இவர் உள்ள போய் கோடரியை தூக்கிட்டு வந்தாரு ஈசன் காலில் போடுறதுக்கு. அடியார் சொரூபத்தில் ஆண்டவன் நிற்கிறார். கோடரியை வீசினார், புடிச்சிட்டார் ஓட்டம் தியாகேசர். அவர் ஓட, அவரை துரத்திக்கிட்டு இவர் ஓட, விட்டேனா பா திருவாரூர்காரனே அப்படின்னு பின்னால துரத்திக்கிட்டு போக, ஈசன் அதுக்கு மேல ஓட்டமா ஓடினவர் எங்க போயிட்டார் பாருங்க, நேரா உள்ள போய் திருவாரூர் திருக்கோயில் மூலஸ்தானத்துக்குள்ள போயிட்டார். விரண்மண்டர் கற்ப கிரகத்துக்கு முன்னால நிற்கார். உள்ள இருக்கிற ஈசன் கேட்டா, யார்கிட்ட கோவிச்சுக்கிட்டு திருவாரூரை விட்டு வெளியே போனேன்? ஆரூருக்குள்ள கால் வைக்க மாட்டேன்னா இப்ப என்ன சட்டத்துல திருவாரூருக்குள்ள வந்தேன்? விரண்மண்டர் பார்த்தார், ஐயோ துரத்திக்கிட்டு இங்கேயே வந்துட்டேன். நீதான் திருவாரூருக்குள்ள வரமாட்டேன்னு, இப்ப என்ன திருவாரூர்ல தானே நிக்கிறேன். நம்ம அறியாமலே ஈசன் அழைத்து கொண்டு வந்து விட்டானேன்னு விரண்மண்டர். அந்த அடியவருக்கு மட்டுமல்ல, சுந்தரரை அழைத்து ஈசன் என்ன செய்தான்? அடியார்களுக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்துவதற்காக இந்த வரலாறு. ஆகவே விரண்மண்டருக்கும் அவர் ஞானம் கொளுத்தி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து ஒரு அடியவர் பாக்கி இல்லாம எல்லாரையும் பாடி துதிப்பதற்கு ஈசன் அருள் பாலித்தான். அந்த சன்னதியில தான் தேவாசிரிய மண்டபத்துல புறவணக்கம் தெரிவிக்காமல் வந்தேனே, அடியார்களை வணங்கினால்தானே ஈசனுடைய அருள் கிடைக்கும் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஈசனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அடியார் வணக்கத்தை அந்த திருவாரூரில் செய்தார். தில்லைவாழ்
வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சூழ் குன்றையார் விரல்மண்டருக்கு அடியேன் அல்லிமன் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரி பொழில் சூழ் குன்றையார் விரன்மண்டருக்கு அடியேன். 63 நாயன்மார்ல பாடினதுல முதல் பத்தியிலேயே விரன்மண்டர் வந்துட்டார். விரன்மண்டருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடுகிறார். நாம் இருந்த இடத்துல இருந்தே இந்த திருத்தொண்டர் தொகையை பாடினால் 63 அடியாரையும் வணங்கின புண்ணியம் கிடைக்கும். தியாகேசனுடைய அருளும் கிடைக்கும். திருவாரூர் ஈசனுக்கு ரொம்ப பிடித்தமானது தியாகேசனுடைய அருளும் கிடைக்கும். ஒவ்வொரு கண்ணையும் முடிக்கிறார் பாருங்கள். ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே, ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. இப்படியே ஒவ்வொரு பத்தியும் முடிகிறது. விரன்மண்டருக்கு அடியேன் என்று சுந்தரரை பாட வச்சார். எப்பேற்பட்ட சுந்தரர்! இல்லையோ நீர் இல்லைன்னா எனக்கு வேற தெய்வம் இல்லையான்னு கேட்டவர, நீ இருக்கத்தான் செய்றியான்னு சிவனையே கேட்டவர என்ன செய்தார் சிவபெருமான்? விரன்மண்டரை பாடு, அடியாருக்கு வணக்கம் தெரிவிக்க வேண்டும் என்கிற நல்ல சித்தாந்தம் விரன்மண்டனுடைய மனதில் இருக்கிறது. அடியவர்களை பாடு. ஒரு வணங்காமுடி மாதிரி இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை, உரிமை எடுத்துக்கொண்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் ஈசன் என்ன செய்தான்? அடியாரை வணங்கும்படியாக வைத்தான் என்பது பெரிய புராண வரலாறு. அதனால்தான் திருத்தொண்டர் தொகையை பாடி துதித்தார். விரண்டருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் இடையிலே ஒரு நெருக்கமும் ஒரு இணைப்பும் உண்டாயிற்று என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அருமையான வரலாறு எழுதி காட்டுகிறார். அதைத்தான் சொன்னேன். அவருடைய அவதார ஸ்தலம் திருநாவலூர், அவருக்கு அருள் கிடைச்ச இடம் திருவாரூர். ரெண்டுமே ஈசனுக்கு ரொம்ப விருப்பமான இடம். சுக்கிர திசையில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வணங்க வேண்டியது திருநாவலூரை. ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் கண்டிப்பா வணங்க வேண்டியது திருவாரூர் தியாகேசனை. அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க கன்னிராசி, அஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் திருவாரூர் தியாகேசனை வணங்கி திருவாரூர் திருக்கோயிலில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற ராஜ துர்க்கையை வணங்கணும். ஹஸ்த நட்சத்திரத்துக்காரர்கள் அந்த தெய்வத்தை எங்க போனாலும் திருவாரூர் தியாகேசனோடு சேர்த்து ராஜதுர்க்கையும் மனசுல நினைச்சுக்கிட்டா ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு துன்பம் இல்லாமல் அந்த மூர்த்தங்கள் அருள் பாலிக்கும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். சிறப்பான திருக்கோயில் திருநாவலூர். சுக்கிர திசையில் இருக்கிற எல்லாரும் வணங்கணும். ஜாதகப்படி சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறவர்கள், சுக்கிரன் நீச்சமா இருந்தா 20 வருஷம் அவர் வந்து உட்கார்ந்தாலும் ஒன்றும் பண்ண மாட்டார். இவர் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஜோதிடர் சொல்றார் 10 வருஷம் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு முன் பலன் இல்லை பின் பலன்னார். இவன் 11 வருஷம் எப்படா ஓடும்னு பார்த்து இனிமையாவது சுக்கிர பகவான் எதையாவது கட்டி கொண்டாந்து போட மாட்டாரான்னு அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்தா ஒன்றும் கிடையாது. தசையே முடிஞ்சு போச்சு, ஒன்றும் கிடைக்கல. கடைசியில் என்னன்னு பார்த்தா சுக்கிரன் நீச்சம். அதனால 20 வருஷம் இருந்தும் புண்ணியம் இல்லை. சில பேர் சுக்கிர தசைன்னா அவனை கொண்டு போய் ஆகாசத்துல எங்கேயோ உச்சாணி கொப்புல உட்கார வச்சிருது. உச்சமா இருந்தாருன்னா அப்படி பலனை வாரி வாரி வழங்குறாரு. அவர் உதவி பண்ண வேண்டுமானால் திருநாவலூர்ல போய் திருநாவலூர் கஷேத்திரத்துல போய் சிவபெருமானை வணங்க வேண்டும். சுந்தரர் அவதார ஸ்தலம். சுக்கிர தேசக்காரர்கள் வணங்க வேண்டிய கஞ்சனூரை போலவே விசேஷமான ஸ்தலம். இங்க இருக்கிற அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் தெரிந்து கூட வைத்திருக்கலாம். அடிக்கடி நான் நினைத்து பார்க்கிறேன், இது மாதிரியான நவகிரகங்களால் ஏற்படுகிற இடர்பாடுகளை விளக்குவதற்கு நம்முடைய அடியவர்கள் காட்டியிருக்கக்கூடிய வழிகள் எவ்வளவு உண்மையானவைகளாக இருந்திருக்கிறது. அவங்க வேற ஒன்றும் காசு பணத்தை கொண்டாந்து கொடுக்க சொல்லி சொல்லல, பணம் செலவழிச்சு உங்களை பரிகாரம் தேட சொல்லி சொல்லல. எல்லா கிரக தோஷங்களையும் விளக்கிறதுக்கு உண்டான மார்க்கங்களை எளிமையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள், அருமையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். என் வாழ்க்கையிலேயே நான் அனுபவித்து ஆச்சரியப்பட்ட வரலாறு, ரொம்ப அதிசயப்பட்ட வரலாறு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே நான் சொல்லியும் கூட இருக்கலாம். பெங்களூர்ல ஒரு 2-3 ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமா பெங்களூர்ல பேசிக்கிட்டே இருக்கேன். பங்குனி உத்திர திருவிழா வந்துட்டுன்னா பெங்களூர்ல போய் ஒரு 200-300 அன்பர்கள் இருக்காங்க. தமிழ் பேசுகிற பகுதிகளில் வாழக்கூடியவர்கள் அழகா நடத்துவாங்க. முருகனுக்கு பஜனை, வேல் வழிபாடு எல்லாம் நடக்க போவேன். அது ஒரு அன்பர், பரிச்சயமே இல்லாத ஒரு அன்பர் கடைசி போட்டு பெங்களூருக்கு வாருங்க பேசுறதுக்கு நினைச்சார். போனா வள்ளி கல்யாண கதையை பேசுங்கன்னார். பேசிட்டு வந்து சேர்ந்துட்டேன். நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிரமாதம், நடத்தினதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு கடிதாசி போட்டார். அடுத்த வருஷமும் கடிதம் போட்டார். இந்த வருஷமும் உத்தர திருவிழா வந்து விட்டது, நீங்கள் தான் வர வேண்டும். உங்கள் ரயில் டிக்கெட் எல்லாம் ஏற்கனவே புக் செய்து நீங்கள் ரிட்டர்ன் டிக்கெட்டையும் எடுத்து கம்ப்யூட்டரில் போட்டு எல்லாம் அனுப்பிடுவோம். நீங்கள் வந்துட வேண்டியது ஒரு சௌகரிய குறைத்திலும் இல்லாமல் உங்களை கவனித்து அழகாக அனுப்பிச்சிருவோன்னு போட்டார். கீழே எழுதுறார் தலைப்பு வள்ளி கல்யாணம். நான் உடனே பதில் கடிதாசி போட்டேன். என்ன போன வருஷம் வள்ளி கல்யாணம், இந்த வருஷம் வள்ளி கல்யாணம் வேண்டாம், கந்த புராணம் தான் வேணும்னா அதில் நிறைய கல்யாணம் இருக்கு, தேவசேனா திருக்கல்யாணம்னு மாத்துங்க. என்ன அவர் அவசரமா எனக்கு பதில் போடுறாரு. அதெல்லாம் ஒரு மாத்தமும் கிடையாது, வள்ளி கல்யாணம் தான். அதுக்காக தான் அந்த விழாவை நடத்துறேன்னார். சரி நமக்கு என்னன்னு போய் நான் பேசிட்டேன். 3வது வருஷம் கூப்பிடுறாரு. இதே மாதிரி வேல் திருவிழா, கீழே தலைப்பு வள்ளி கல்யாணம்னாரு. எனக்கு கோவமே வந்துருச்சு. என்னடா அது 2 வருஷம் பேசியாச்சு,
பழையபடி வள்ளிக்கிழமை அப்படின்ட்டு அதெல்லாம் வேண்டாம். நான் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், உனக்கு எதுக்கு இந்த வருத்தம், அவருக்கு ஏதோ ஒரு வீட்டம்மா பேர் வள்ளியோ என்னவோ, அந்த அம்மா அந்த கல்யாணத்தை தான் நடத்தணும்னு சொல்லியிருக்கோம், அவர் நடத்துறாரு, உனக்கு என்ன, நீ இப்போ எத்தனை பாட்டு சொல்லாத பாட்டு இருக்கு அதை சொல்ல வேண்டியது. சரி நானும் போயிட்டேன். என் மனசுல இருக்கு என்னன்னா, இந்த ஆள் இந்த தடவை பார்த்து ஏன் அந்த வள்ளி கல்யாணத்தை மாற்ற மாட்டேங்கிறேன்னு கேட்கணும், அடுத்த வருஷமாவது தலைப்பை மாற்றினா தான் வருவேன்னு சொல்லணும்னு நான் போனேன். போய் பேசி முடிச்சுட்டு வழி அனுப்புறதுக்காக அவர் வந்து உட்காந்துருந்தாரு. நாங்கள் தங்கி இருந்த ஹோட்டலில் அவர் உட்காந்தம்மா, நாளுக்கு நாள் ரொம்ப பிரமாதமா எல்லாரும் கூட்டம் வந்து நல்லா கேட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சரி உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்டுட்டு தான் ஊருக்கு புறப்படுறதுன்னு இருக்கேன், அடுத்த வருஷம் தலைப்பை ஏதாவது மாற்றுவீங்களான்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் தலைப்பை மாற்ற மாட்டேன், இதே தான் தலைப்பு, என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் மாற்ற மாட்டேன். அப்போ காரணம் என்னன்னு கண்டுபிடிக்காம முடியாம, என்னங்க அது நீங்கள் திரும்ப திரும்ப இதை போட்டுமா, இதில் ஒரு பெரிய விஷயமே இருக்கு. நான் ஏன் இந்த வள்ளி கல்யாண கதையை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு உங்கள்ட்ட சொன்னேன்னு வைங்க, நீங்கள் தமிழ்நாடு முழுசும் போய் சொல்றதுக்கு வசதியாக இருக்கும், சொல்கிறேன் கேளுங்கன்னார். கூட்டத்தை ஒரு கதை சொல்றதுக்கு கிடைக்குன்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை கூட கேன்சல் பண்ணிட்டு கேட்டு போடலாம்னு கதையை சொல்லுங்க. அவர் சொன்னாரு, நான் ரொம்ப கஷ்ட திசையில இருந்தேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால ஏற்கனவே நல்ல சொத்து பத்தோட சுகமா இருந்தவன், எல்லாத்தையும் வித்து போட்டு ஒன்றும் வழி இல்லாம மோசமான நேரம் தெருவுக்கு வரக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டேன். வாழ வழி கிடையாது, 3 குழந்தைகள், என்னை நம்பி வந்த மனைவி, காப்பாத்துறதுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு விழி பிதிக்கிட்டு இருந்தேன். இந்த சொந்தக்காரன்லாம் என்னை பார்த்தாலே ஓடி போயிடுவான், உள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிடுவான். அப்படிப்பட்ட மோசமான நிலைமையில உட்கார்ந்து இருந்தேன், என்ன செய்யன்னு தெரியாம ஏதாவது வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணும்ல. கடைசியில போய் ஒரு ஹோட்டல்ல பெங்களூர்ல 3 வேளை சாப்பாடு, 160 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. ஹோட்டல்ல போய் வேலைக்கு செஞ்சு, அவ்வளவு பெரிய சொத்து பத்து வச்சிருந்தவன் ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சு 160 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுப்பேன். அதை வச்சுதான் குடும்பம் நடக்கணும். இவ்வளவு கஷ்டமா இருக்கேன் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பன் மெட்ராஸ்ல இருக்கான். அவன் என்ன தற்செயலா பார்த்தவன், என்ன ஆள் இப்படி அறாளா போயிட்டியடா என்னன்னு கேட்டான். கதையை பூரா சொன்னா அவனுக்கு கண்ணீர் வந்துச்சு. உடனே அவன் சொன்னா, நானும் ரொம்ப நொடிச்சு போயிருக்கேன், உனக்கு எதுவும் உதவி செய்யற அளவுல நான் இல்லை, இருந்தாலும் உனக்கு என்ன செய்யலாம்னா ஒரு ஆளை சொல்றேன், இந்த மாதிரி 89 வயசு இருக்கும், அவர் பேசுற பேச்ச கூட நீ சரியா பொறுமையா இருந்து கேட்டா தாண்டா புரியும், அவர்கிட்ட போய் உன்னோட ஜாதகத்தை போய் காட்டு, ஏதாவது உனக்கு ஒரு வழி கிடைச்சா, முன்னேற வழி கிடைச்சா, ஒரு துரும்ப பிடிச்சு நீ மேல வந்துட்டேன்னு வை, அது எனக்கே பெரிய மகிழ்ச்சியான விஷயமா இருக்கும், போய் பார். அப்படி ஒருத்தர் சொன்னாரு. நான் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு சொன்ன இடத்த தேடி பிடிச்சு கொண்டு போய் காட்டினேன். அந்த பெரியவர் இப்படியே பார்த்தாரு, கண்ணாடி லென்ஸே சோடா பாட்டிலோட பெருசா இருக்கு. இப்படியே பார்த்துட்டு அவர் என்னை பார்த்து கேட்டாரு, ஏன்பா சுக்கர தசை தானே அப்படின்னாரு. உடனே எனக்கு எப்படி இருந்ததுங்கிறீங்க, 160 ரூபா சம்பளத்துக்கு பெங்களூர்ல சொத்து பத்தை வித்துவிட்டு ஹோட்டல்ல மேசை தொடச்சிக்கிட்டு இருக்கோம், நம்மளை பார்த்து இந்த பெரியவர் சுக்கர தசைங்கிறார். இதுவே வேற எவனாவது சொல்லியிருந்தான்னா இருக்கிற கோபத்துல என்ன நடந்திருக்குமோ தெரியாதுன்னு நான் மனசுல அடக்கிட்டு உட்காந்துருந்தேன். அந்த பெரியவர் கேட்டார், சுக்கர தசை தாண்டா உனக்கு நடக்கு, சுக்கர தசைன்னார். நான் சொல்லிவிட்டேன், என்னங்கய்யா 160 ரூபா சம்பளத்துக்கு ஹோட்டலில் மேசை தொடச்சிட்டு கிடக்கிறேன், சுக்கர தசைக்கிறீங்களே நீங்க அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ண முடியும், உன் தசை அப்படி இருக்கு, அதுதான் சொன்னேன். சரி சரி, எனக்கு இப்போ தட்சணை கொடுக்கறதுக்கு கூட உனக்கு காசு பணம் இருந்திருக்காது, பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டு தான் வந்திருப்பேன், அதனால தட்சணை கிருஷ்ணையெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ என்ன கஷ்டப்பாட்டில் இருக்கேன்னு எல்லாம் நீ சொல்ல வேண்டாம், இது எல்லாம் சொல்லிவிட்டு இந்த 2 கட்டமும் தெளிவா எல்லாம் சொல்லிட்டு, அதனால தட்சணை எல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ நல்லா வந்தேன்னு வை, ஒரு காலத்துல என்ன ஞாபகம் இருந்தா ஒரு வேட்டியும் துண்டும் எடுத்துட்டு வா, வேற ஒண்ணும் வேண்டாம், நீ இடத்த காலி பண்ணு அப்படின்னார். என்னையா ஒன்னும் சொல்ல இடத்த காலி பண்ண சொல்றீங்க, இல்லப்பா உனக்கு சுக்கர பகவான் இருந்து உபகாரம் பண்ணணும், பண்ணாம இருக்கார், அவரை கொஞ்சம் வேலை வாங்கிட்டேன்னா அவர் பண்ணுவார். நான் அவரை போய் என்னங்கய்யா வேலை வாங்குறது, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கய்யா, ஒரு பரிகாரம் சொல்லு. அவர் சொன்னாரு, உனக்கு செலவழிச்சு ஏதாவது பரிகாரம் தேட வசதி இருக்கா, நீனே வறுமையில உட்காந்துருக்க, நீ என்ன பண்ண போற, சரி நான் சொன்னதையே வேத வாக்கா எடுத்துக்கிட்டு போய் செய். எங்கேயாவது வள்ளி கல்யாண கதை சொன்னாங்கன்னு வை, முருகனுக்கு வள்ளிக்கு கல்யாணம் பண்ற கதையை எங்கேயாவது சொன்னாங்கன்னா அங்க போய் கேளு போ, அடுத்த நாள் உன் சுக்கரன் வேலை செய்வார் போட்டார். நான் பெங்களூர்ல உட்காந்துக்கிட்டு எங்க போய் முருகனுக்கு வள்ளிக்கும் கல்யாண கதை எங்க போய் கேட்க நான் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். என் நண்பன் ஒருத்தன் சொன்னா, திருச்செந்தூர்ல ஆவணி திருவிழா நடக்கு, 12 நாள் திருவிழா, ஒருத்தரா பேசிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஒருத்தர் வள்ளி கல்யாணம் பேசாமலா போவாங்க, வா 2 பேருமே சேர்ந்து போவோம்னா அவன் காசு போட்டு என்ன கூட்டு வந்துட்டான். நான் திருச்செந்தூருக்கு வந்தேன், 12 நாள் உட்காந்து யாராவது வள்ளி கல்யாண கதை சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஒருத்தரும் சொல்லலை. சரி நம்ம விதி அவ்வளவுதான், திரும்பி போயிட்டேன். பிறகுதான் என் நண்பன் சொன்னா, நம்ம தான் இந்த மாதிரி ஒரு வழிபாடு வச்சிருக்கோமே பங்குனி மாசத்துக்கு, நம்ம ஒரு 200 பேர் இருக்கோம்ல, ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு நம்ம நடத்துற இந்த சின்ன ஒரு திருவிழாவை கொஞ்சம் பெருசாக்கி வள்ளி கல்யாணம் பேசுறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து யாரையாவது கொண்டாந்து நம்மளே பேச வச்சு கேட்டு போறது என்ன ஒரு பெரிய கஷ்டமா, எதுக்கு வருத்தப்படுறேன்னு என் நண்பன் சொன்னான். இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு சொல்லி 200 பேர் 250 பேர் இருப்போம், எல்லார்கிட்டையும் பணம் பிரிச்சு ஏற்பாடு பண்ணி கோயிலில் ஒரு பிரசாதம் எல்லாம் போட்டு திருவிழாவை நடத்தி, அப்பதான் உங்களுக்கு வள்ளி கல்யாணம் கடிதாசி போட்டேன். நீங்க வந்து பேசிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். முன் வரிசையில நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவர் இப்படி வச்சதையே அவர் எடுக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் அப்படியே தான் உட்கார்ந்து இருந்தார்.
நான் நினைச்சேன் பரம பக்தரா இருப்பாரு, ஒரு இப்படியே உட்கார்ந்தார். கதை முடிகிற வரைக்கும் இப்படிதான் இருந்தார். நீங்க பாத்தீங்கல்ல, நான் முன் வரிசையில் உட்காந்து கதையை கேட்டுக்கிட்டு இருந்தேன், வள்ளி கல்யாண கதையை. அவர் சொன்னதுனாலதான் அந்த கல்யாண கதை நடத்தினேன்னார். அப்புறமா நடத்திட்டேன்னா 2வது வருஷம் உங்களுக்கு வள்ளி கல்யாணம்னு போட்டேன்ல கடுதாசி. அப்ப நீங்க வரும்போது அன்னைக்கு உள்ள கோயில் செலவு, அந்த பிரசாதத்துக்குள்ள எல்லா செலவும் நான் கொடுத்து, அன்னைக்கு பூஜைக்கு வேண்டியது எல்லாம் என் பணத்துல இருந்து யார்கிட்டையும் வாங்காம கொடுத்து, உங்களுக்குரிய சன்மானம், போக்குவரத்து செலவு எல்லாம் என் பணத்திலேயே செலவு பண்ணி, கோயிலுக்கு முன்னால் ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்ல ஒரு கொட்டையை போட்டிருக்கா இல்லையா, அதுவும் என் செலவுலயே போட்டு, இவ்வளவு சௌகரியம் எனக்கு. அதுக்கு அடுத்த வருஷத்துலயே யார்கிட்டையும் பணம் வாங்காம செய்யக்கூடிய தைரியம் எனக்கு வந்துட்டு, இப்ப நான் 3வது வருஷம் வள்ளி கல்யாணம் நடத்திட்டேனா இல்லையா, இப்ப நீங்க தங்கி இருக்கிற இடம் சௌரியமா இருக்கான்னு கேட்டார். இல்லை ரொம்ப சௌகரியமா இருக்கு, பிரமாதமா இருக்கு, ஒரு குறையும் இல்லைன்னு. இது என் சொந்த ஹோட்டல் தான், அதுலதான் நீங்க உட்காந்து தங்கி இருக்கீங்க. இந்த தங்கி இருக்கிற இடமும் இதோட அட்டாச்சா பிரமாதமா இருக்கு பாக்குறதுக்கு. என்னோட சொந்த ஹோட்டல் தான், நான் தான் வாங்கியிருக்கேன். என் மனசுல ஓடுது, இவருக்கு யாராவது கட்டி கொண்டாந்து போட்டாங்களா, ஏடா இப்படி அழகா சொல்லியிருக்காரு. அவர் சொல்றாரு, அந்த ஜன்னல் வழியா பாருங்க, ஒரு 7 கிரவுண்ட் இடம் தெரியுதா இல்லையா, நான் தான் வாங்கி போட்டிருக்கேன். நீங்க அடுத்த வருஷம் வரும்போது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அஸ்திவாரம் போட்டாலும் போட்டிருப்பேன். இவ்வளவு ஆச்சரியம் கேட்டு நான் கேட்டேன், எப்படி வந்துச்சு உங்களுக்கு இந்த சௌகரியம்? இல்ல, எங்க வீட்டுல ஒரு தகப்பனார் 2 தாயார், மூத்த தாயாருடைய குழந்தைகள் எல்லாரும் இருந்த சொத்து பத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு கொடுத்திருந்தது ரொம்ப கொஞ்சம். அதுவும் நான் வறுமையில கஷ்டத்துல எல்லாத்தையும் வித்து சரி பண்ணிட்டு நான் தெருவுக்கு வந்துட்டேன். ரொம்ப மோசமான திசையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படிதான் எங்க அண்ணார் மனசுல யார் போய் பேசினாங்களோ தெரியாது. சரியா நம்ம பங்கு வச்சு கொடுக்கலன்னு அவர் மனசாட்சி பேசி, எனக்கும் என் தம்பிக்கும் ஆள் விட்டு கூட்ட அனுப்பிச்சு, கொடுக்காம பிரிக்காம வச்சிருந்த சொத்துக்களை எல்லாம் பண வடிவமா கொடுத்துட்டு சொத்தை பூரா எங்கள்கிட்ட கையெழுத்து போட்டு எழுதி வாங்கிக்கிட்டாரு. அதுல கிடைச்ச ஒரு பெரிய தொகை என்னால கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாது. இன்னைக்கு நான் பண கஷ்டம் இல்லாம சௌரியமா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டக்கூடிய அளவுக்கு நான் இருக்கேன். எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணியிருந்தாருன்னா, அந்த 89 வயசு பெரியவர், நீ போய் தட்சணை கூட கொடுக்க வேண்டாம்டா, நீ போய் வள்ளி கல்யாண கதையை கேள்டான்னு எப்படி சொல்லியிருப்பாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்குன்னாரு. இதை கேட்டுட்டு நான் நினைச்சேன், இந்த முருகன் வள்ளிய கல்யாணம் பண்ற கதைக்கும் இந்த சுக்கிர தசைக்கும் அப்ப ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல, அது எப்படி தொடர்பு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஸ்காந்தத்தை எடுத்து தேடுன்னு தேடி புரட்டி பார்த்தா, ஸ்காந்த புராணம் சொல்லுகிறது, சூரபத்மா போய் தேவேந்திரன் அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்த தேவலோகத்தை கொள்ளையடித்தான். கொள்ளையடிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி தேவேந்திரனை தேவலோகத்தை விட்டு துரத்தி விட்டான். இருக்க இடமில்லாம தேவேந்திரன் பூமிக்கு ஓடி வந்து சீர்காழி பதிக்குள்ள ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள உட்கார்ந்து தேவேந்திரன் தபசு பண்றான் சிவபெருமானை நோக்கி. தேவலோகத்தை எல்லாம் சூரன் கொள்ளையடிச்சாச்சு. அதுல இருந்த செல்வாக்கு சம்பத்து எவ்வளவு பாருங்க. தேவலோகத்துல சங்கநிதி, பதுமநிதி, கற்பகத்தரு, காமதேன், எவ்வளவு மோசமான நேரம் வந்துச்சுன்னா நம்ம வச்சிருக்கிற அசையாத சொத்துக்களை எல்லாம் கூட விற்க வேண்டிய கட்டாயம் இக்கட்டான சூழ்நிலையும் வருதா இல்லையா? அவ்வளவு செல்வாக்குடைய தேவேந்திரனுக்கே வந்துச்சு. எல்லாத்தையும் விட்டுவிட்டு அத்தனை நிதியும் இழந்து ஒண்ணும் இல்லாம ஓடி வந்தான். அவன் ஓடி வந்தான், சூரன் போய் தேவலோகத்தை கொள்ளையடிச்சு எல்லா செல்வத்தையும் கொண்டு போயிட்டான். அப்புறமா சிவபூஜை பண்ணா, முருகனுடைய திருவடியை சரணடைஞ்சான். முருகப்பெருமான் பார்த்தார், சூராதி அவுணர்களை எல்லாம் போர்க்களத்துல சந்திச்சு அவர்களை எல்லாம் அழித்து தேவேந்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணார். தேவேந்திரனுக்கு முருகன் பட்டாபிஷேகம் பண்ணார். இது கந்தபுராண கதை. இந்த பட்டாபிஷேகம் நடக்கு, தேவேந்திரன் கண்ணுல அப்படியே கண்ணீர் ஆறா பெருகு. முருகன் கேட்டார், ஏன்பா சூராதி அவுணர்கள் கையில இருந்து தேவலோகத்தை மீட்டு கொடுத்துட்டனே, ஏன் கண்ணீர் வடிக்கிறாய்னா? தேவேந்திரன் சொன்னா, முருகா, இந்த தேவலோக சம்பத்து எப்படி இருந்தது தெரியுமா? திரும்புற திசையில எல்லாம் செல்வம் கொழித்து கிடந்ததே. இந்த சூரன் ஏதோ ஒரு பாலைவனம் மாதிரி ஆக்கிட்டு போயிட்டானே, ஒண்ணும் இல்லாமல் எல்லா செல்வத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானே. நான் இப்பொழுது ஒரு வறியவனை போல் நின்று கொண்டிருக்கிறேனே. பாலைவனம் மாதிரி இருக்கிற இந்த தேவலோகத்துல பட்டாபிஷேகம் கட்டிக்கிட்டு நான் அரசாட்சி பண்ணவா? முருகா, என்னே என்னுடைய மோசமான காலம் நேரம் என்கிறான் தேவேந்திரன். முருகன் அப்படியே பார்த்தார். அத்தனை சௌபாக்கியங்களும் உடையதான தேவலோகம் வறண்டு போய் கிடக்கு. முருகன் சொன்னான், தேவேந்திரா கவலைப்படாத, வள்ளி நாயகியாரின் கடைக்கண் கடாட்சத்தை தேவலோகத்தின் மேல் பாலிக்கும்படியாக செய்கிறேன். இழந்த செல்வத்தை மீண்டும் நீ பெறுவாய். அப்ப முருகனும் வள்ளியும் சேர்ந்து இருக்காங்க. இவங்க 2 பேருடைய கடைக்கண் கடாட்சமும் தேவலோகத்து மேல பட்டது. இழந்த செல்வத்தை 10 மடங்காக தேவேந்திரன் திரும்ப பெற்றான் என்று ஸ்காந்த புராணம். அந்த நிபுணர் என்ன பண்ணிருக்காரு, இதை எவ்வளவு தெளிவா அவர் படிச்சிருக்கணும் பாருங்க. எவ்வளவு தெளிவா படிச்சு சரியான இடத்த பின் பாயிண்ட் பண்ணி அவன் கையில கொடுத்துட்டார். நீ போய் கேளுப்பா, பக்தி சரத்தியோட கேளுனார்ல, அதனாலதான் இவர் இப்படியே இருந்தது. நீ பக்தியா கேளுன்னு சொன்னதுனால அவர் இப்படியே உட்கார்ந்தார் கடைசி வரைக்கும். அப்படித்தான் அந்த வள்ளி கல்யாண கதையை போய் கேளு. முருகனும் வள்ளியும் ஐக்கியப்படக்கூடிய திருக்கல்யாண கதையை கேட்டால் வேலை செய்யாத சுக்கிரனும் வேலை செய்வான். சுக்கிர திசையில் இருக்கக்கூடியவங்க கேட்க வேண்டிய கதை. இதை நான் பொதுவா சொல்றது கிடையாது. இதை நான் சொன்னேன்னா, இதை ஒரு கூட்டத்துல சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு 4 பேர் வந்து வள்ளி கல்யாண கதையை சொல்ல வாங்கங்கிறாங்க. நேரம் இல்லைங்க வள்ளி கல்யாண கதையை சொல்ல. எங்கேயாவது அன்பர்கள் சொன்னா
போய் கேட்டு பலன் அடையுங்கள் சொல்ற நாள்ல வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது? எங்கேயாவது யார் சொன்னாலும் சரி பக்தி சிரத்தையோடு சொல்லப்பட்டா கேளுங்க. இல்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா, கந்த புராணத்தை எடுத்து வள்ளி கல்யாண கதையை படியுங்க. வள்ளி சமேதராக முருகன் இருந்து அருள் பாலிக்கிற கல்யாண காட்சி உங்களுக்கு கிடைச்சா அதை விட்டுறாதீங்க. சுக்கர தேசக்காரர்களுக்கு உடனே வேலை செய்யக்கூடிய அவ்வளவு பெரிய ஆற்றல் அதற்குள் இருக்கிறது என்று ஒரு 89 வயசான ஒரு சாஸ்திர நிபுணர் கண்டுபிடிச்சு தர்த்திரத்தினுடைய தாழ்வாரத்தில் கிடந்த ஒருவனை ஒரு கோடீஸ்வரனாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த அருள் ஆற்றல் மாற்றும் என்று சொன்னால் நம்முடைய அருளாளர்கள் நமக்கு இந்த அருமையான வழிகளைத்தான் அப்படி கேப்சூல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க, பிழிஞ்சு வச்சு கொடுத்துட்டாங்க. எதற்கு நாம என்னென்ன துக்கங்களை போக்குவது என்கிற வழி தெரியாமல் திக்கு தெரியாத காட்டுல திணறி தெரிந்தது போல் தெரிந்து கொண்டிருக்கிறோமே, நம்முடைய அடியார்கள் கையை பிடிச்சு அழைத்து கொண்டு வந்து நமக்கு அருமந்த வழி காட்டினார்கள். 63 வணக்கம் தெரிவிக்கக்கூடிய திருத்தொண்டர் தொகையை நாம் வீட்டில இருந்து படித்தால் 63 நாயன்மார்களினுடைய அருளும் நமக்கு கிடைத்ததாக 63 வந்து நமக்கு அருள் பாலிப்பார்கள். ஈசனுடைய பேரருளை எல்லை இல்லாத பேரருளை பெற்றவர்கள் ஓடி வந்து நமக்கு அருள் பாலிக்கிறவர்களாக இருப்பார்கள். திருத்தொண்டர் தொகையை பாடி இந்த அடியார்களினுடைய பெருமையின் சிறப்பு எவ்வளவு என்பதை சுந்தரமுத்து சுவாமிகள் உலகிற்கு உணர்த்தினார். அதை பார்த்த பிறகுதான் நம்பியாண்டார் நம்பி அனபாய சோழன் என்கிற மன்னனுடைய அரசவையிலே அமைச்சராக இருந்த நம்பியாண்டார் நம்பி இந்த திருத்தொண்டர் தொகையை பார்த்துத்தான் திருத்தொண்டர் அந்தாதின்னு எழுதினார். அடியவர்களினுடைய வரலாற்றில் சில பகுதிகளை சேர்த்து திருத்தொண்டர் அந்தாதி அப்படின்னு எழுதினார். அந்த அந்தாதிக்கு பிறகுதான் சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணம் என்கிற 63 நாயன்மாருடைய வரலாறு அதற்கு பிறகுதான் நமக்கு கிடைத்தது. ஒரு அடியவரை முக்கியமாக வைத்துத்தான் இந்த கதையை நான் தொடங்கினேன். சுந்தரருடைய வாழ்க்கையோட சுந்தரரை புரிஞ்சுக்காம வெறுத்த விரண்மண்டரை கொண்டு வந்து அடியாருடைய பெருமையை தெரிஞ்சுக்கும்படியா பண்ணார். இன்னொரு பெரிய ராஜாவை கொண்டாந்து சுந்தரரோட இணக்கமாக்கி வச்சார். பெரிய புராணத்துல அவரும் ஒரு அடியவர் தான், அந்த சேரமான் பெருமாள் நாயனார். அவ்வளவு எளிமையான தூய்மையான அன்பு நிறைந்த மனமுடைய சேரமான் பெருமாள். ஒரு ராஜ பதவி உனக்கு கிடைக்க போதப்பான்னு சொன்னா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? சீனியர் போகாம சேர பிடிச்சுக்கிட்டு இருக்காரே, போகப்படாதா, நம்ம அந்த சீட்டுக்கு வரலாமேன்னு எத்தனை பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பா. ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் 58-60 வயசு வரைக்கும் சீனியர் அந்த இடத்துல இருந்து ஒழுங்கா சர்வீஸ் போட்டு அவர் ரிட்டையர் ஆன பிறகு நம்ம இந்த இடத்துக்கு வருவோம்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைச்சல். அவர் இருக்கும்போதே கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைச்சா வாலண்டரி வாங்கிருங்களா சார், ஏன் சார் கஷ்டப்படுங்க, நல்லது சொல்றானா இவன், பேசாம வாலண்டரி வாங்கிட்டு வீட்டில் இருங்களா சார், ஏன் சார் சிரமப்படுங்கன்னா அந்த சீட்டுக்கு வரலாம்ல. ஒரு சாதாரண பதவிக்கே இவ்வளவு பிரச்சனையா இருக்கு. ஒரு ராஜ்யத்தை நீ தான் ஆள போறேங்கிறாங்க. சேரமான கூப்பிட்டு கொடுங்கலூரை தலைநகரமாக வைத்து இந்த சேர மண்ணை நீதான் ஆளப்போகிறாய் என்று சேரமான் பெருமாளை பார்த்து சொன்னாங்க. அப்பா அவருக்கு பேர் வேற, பெருமாக்கோதையார்னு பேர். பெருமாக்கோதையார், நீதான் சேர நாட்டை அரசாட்சி பண்ண போறேன்னா அந்த ராஜா பெரிய சிவபக்தன். அவன் சொன்னா எனக்கு ராஜ்யத்தை எல்லாம் அரசாட்சி பண்ணணுங்கிறது இல்ல, ராஜ்யத்தை அரசாட்சி பண்ணி பரிபாலனம் பண்ணுனா நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். நம்முடைய அறிவுக்கு தெரிஞ்சு எந்த தீமையும் நடக்காட்டா கூட என்னுடைய அறிவுக்கு வராத சில தீமைகள் நாட்டில் நடந்தா கூட அதுக்கு நான் தான் பொறுப்பேற்க வேண்டியது இருக்கும். அந்த பாவம் எனக்கு வந்து சேரும். அதனால கண்டிப்பாக தான் ஒரு மரபு, அரசர் வாழ்க அரசர் வாழ்கன்னு பழைய காலத்துல எல்லா நாட்டிலையும் வாழ்த்துக்கிட்டே இருப்பான். இங்கிலாந்துலயும் உண்டு. நாங்கெல்லாம் சுதந்திர கிடைச்ச பிறகு பிறந்தவர்கள், அதுக்கு முன்னால உள்ள நீங்க இருக்கீங்க. பள்ளிக்கூடங்கள்ல கூட பழைய காலத்துல சொல்லி கொடுப்பாங்க, வாழ்த்து பாடுறதே ராஜா வாழ்கன்னு தான் பாடுறது. அரசரை பாடித்தான் அந்த பழைய காலத்து ஆட்கள் சொல்லி கேட்டிருக்கான். ஜப்பான்ல இன்னைக்கும் இருக்கு ராஜாவை. இது ஏன் வாழ்த்துறாங்கன்னா குடிமக்கள் செய்யக்கூடிய தீவினைகளினால் உண்டாகக்கூடிய பாவத்துல அரசனுக்கு பங்கு இருக்குங்கிற ஈஸ்டர்ன் பிலாசபி, நம்ம நாட்டு தத்துவம் தான். குடிமக்கள் தவறா போனான்னா அந்த பாவத்துல பங்கு ராஜாவுக்கு போய் சேர்ந்து. அதனாலதான் அரசர் வாழ்க 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 என்று சொல்லி அதை போக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தார்கள் பழைய காலத்துல. ராஜாவா இருந்தா அவனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு இடத்துல, அவன் சம்பந்தம் இல்லாத இடத்துல நடக்கிற ஒரு தீமையினால உண்டாகிற பாவத்துக்கு கூட அவன் காரணம் ஆயிடுவான். எனக்கு இந்த ராஜபால பரிபாலனம் வேண்டாம் நான் சேரமான். சிவபெருமான் அசரீரியாக சொல்லுகிறார், பெருமாக்கோதையாரே இந்த ராஜ பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு இதன் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்யவும் பக்தி பரப்பவும் உண்டான பணியை இந்த ராஜ பரிபாலனத்தின் மூலமாக நீ செய்து வர வேண்டும் என்பது என் கட்டளை என்றான் ஈசன். இந்த பெருமாக்கோதையார் அதுக்கு பிறகு முடிசூட்டிக்கிட்டு அரசாட்சி பண்றார். ஒரு நாளும் நாள் தவறினாலும் சிவபூஜை தவற மாட்டார். நாள் தவறினாலும் சிவபூஜை தவறுறது கிடையாது. அவ்வளவு அருமையா பூஜை செய்கிறவர். சேரமான் பெருமாள் செய்யக்கூடிய அந்த பூஜை மேல ஈசனுக்கே ஒரு தனி விருப்பம். அந்த சிவபூஜை நடந்து முடிஞ்ச உடனே, அந்த பூஜை முடிந்தவுடன் உன் பூஜையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வதற்காக அந்த சேரமான் பெருமாக்கோதையாரா இருக்கும்போது ஈசன் தன்னுடைய காலில் அணிந்திருக்கிற அந்த சிலம்பு ஓசையை கலீர் கலீர் என்று ஒலிக்கும்படியா செய்வான். அந்த பூஜை முடிஞ்சிருச்சுன்னா கலீர்னு சத்தம் கேட்கும். அப்ப ஈசன் பூஜையை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம்.
அதுக்கு பிறகுதான் சேரமான் பச்சை தண்ணியாவது குடிப்பான். அவ்வளோ பெரிய சிவபக்தன். ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருந்தா ஈசன் வந்து இந்த கடல் ஒலியை காட்டணும், சிலம்பொலிய கலீர் கலீர்னு ஒலிக்கிற கடல் ஒலி. ஆனால் அன்று ஓசை கேட்கவே. அப்ப சேரமான் நினைச்சா, அப்படியே நம்முடைய மனமொழி மெய் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தி நாம பூஜை பண்ணிட்டு இருக்கோமே, ஒலி கேட்கல. நமக்கும் இந்த அனுபவம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நமக்கு சிலம்பு ஒலி கேட்காட்டா கூட நீங்க பூஜை பண்ணி பாருங்க. பூஜை நிறைவடைந்து நாம் புறப்படுகிற நேரத்துல நமக்கும் ஈசன் பல்வேறு நல்ல அடையாளங்களை காட்டுவா. விளக்குல இருந்து ஒரு சுடர் தெரிச்சு வரும். கோவில்ல பூஜை பண்ணிட்டு வெளியே வருவோம், அம்பாளுக்கு சாத்தி இருக்கிற பூல ஒண்ணு வந்து விழும். நாம பூஜை பண்ணிட்டு கும்பிட்டுட்டு வெளியே வருவோம், யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க. இல்ல ஒரு பசுமாடு கன்றோட நமக்கு எதிர போய்கிட்டு இருக்கும். எவ்வளவோ நல்ல விஷயங்களை நமக்கும் ஈசன் உணர்த்துகிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ நல்லா இருப்பேன்னு அர்த்தம். உன்னுடைய வாழ்நாள் ஒளி பெறும் என்ற அர்த்தம். நான் பூஜை முடித்தவுடன் அதை ஏற்றுக்கொள்வதற்காக கல்லீர் கல்லீர் என்று ஓசை எழுப்புவானே ஈசன் என்று ஓசை கேட்கவில்லையே என்று சேரமானுக்கு என்ன செய்தா? அப்ப என் பூசையில ஏதாவது குறையா என்று சொல்லி மன்னன் அல்லவா உடைவாளை எடுத்துட்டு போயிட்டான் நேரம். அது மேல விழுந்து உயிரை மாச்சுக்குவேன்னு போனான். உடனே ஈசன் சொன்னான், சேரமானே, இந்த சிலம்போசையை இசைப்பதற்கு கொஞ்சம் காலதாமதமாகி விட்டது, அவ்வளவுதான். இப்பொழுது கேட்டுக்கொள் என்று கல்லீர் கல்லீர் என்று ஓசை கேட்டு. சுவாமி, ஏன் இந்த தாமதம்னா சேரமான். அப்ப ஈசன் சொன்னா, ஒண்ணும் இல்லை, சிதம்பரத்துல என்னை தரிசித்து வணங்குவதற்காக என் அருமந்த பக்தன் சுந்தரன் வந்திருந்தான். அவன் பாட்டை கேட்டு அப்படியே மயங்கி போய் பரவசமாயிட்டு. சுந்தரர் சிவன் பின்னால் அலைஞ்சதை விட சுந்தரர் பாட்டை கேட்க ஈசன் அவர் பின்னால் அலைஞ்சதுதான் ரொம்ப ஜாஸ்தி. அதான் வரலாறு. அவர் சொல்றாரு பாருங்க, அந்த பாட்டை கேட்டு அப்படியே பரவசத்துல இருந்துட்டேன். அதனால சேரமான் பூஜை முடிஞ்சுட்டு போய் சிலம்போசையை கொடுக்கணுமே, அது கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்லைன்னா. சரி, நம்மனா இத்தனை நாள் நான் பச்சை தண்ணி குடிக்காம பூஜை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சிலம்போசையை கொடுக்கறதுக்கு பதிலா அந்த சுந்தரருடைய பிரார்த்தனை அவ்வளவு பெருசா போச்சோன்னு கேட்டிருப்போம். ஆனால் சேரமான் நினைத்தான், தன்னையும் மறந்து ஈசனை பரவசப்படுத்தக்கூடிய தோத்திர பாடலை பாடி ஈசனை மகிழ்வித்த அந்த பரம பக்தர் யார்? அவர் திருவடியை தொழுவதை தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு நினைச்சு நேர புறப்பட்டு திருவாரூர் கொடுத்தார். சுந்தரரை தேடி வந்து தடான்னு விழுந்து அந்த அடியவரின் திருவடிகளை பற்றி கொண்டார் சேரமான் பெருமாள். இந்த ரெண்டு பேருமா சேர்ந்து ஸ்தலம் ஸ்தலமா போய் ஈசனை வழிபட்ட வரலாறு பெரிய புராணத்தில் அப்படி இணைந்ததான் சொன்னார். ரெண்டு புலவர்கள் கூடுனா என்ன சந்தோஷமோ, அதை விட பரம சந்தோஷம் ரெண்டு பக்தர்கள் கூட. இறைவனை அறிந்த இரண்டு பேர் ஒன்னா சேர்ந்தா அங்க பேச்சு, செயல், சொல், வாக்கு எல்லாம் தெய்வத்தை பத்தி தானே இருக்கு. சேரமானுக்கு சுந்தரருக்கு அப்படி ஒரு நட்பு. சோழ நாட்டிலே இருக்கிற பல்வேறு ஸ்தலங்களை சுந்தரரோடு சேர்ந்து வணங்குகிற பெரும் பாக்கியம் சேரமான். அப்படியே சிவமயமாக இருந்தான் சேரமான் பெருமாள். பெருமாக்கோதையார் பின்னால சேரமான் பெருமாள் நாயனார் நான் பெரிய புராணத்துல வரலாறு எழுதினாங்க. இந்த மண்ணுல துணியை துவைச்சு எடுத்து கல்லுல அடிச்சு ஆத்து தண்ணியில சலவை தொழிலாளிகள் துவைச்சு அப்படி காய போட்டிருந்தாங்கன்னா நம்ம வீட்டுல தொலைக்காட்சியில அட்வர்டைஸ் பண்ற எந்த பவுடரை போட்டு துவைச்சாலும் அப்படி வெள்ளையா வராது. டிவியில மட்டும்தான் அப்படி வெள்ளையா வருது. இந்த ஊறுகாப்பட்ட கரை அப்படியே இருக்கு, உடனே காட்டுறாங்க அடுத்த சட்டை வெள்ளை வெள்ளையர்னு இருக்கு. பார்த்தியா, என்ன கரையா இருந்தாலும் போய் நம்மளும் வாங்கி சட்டையை முக்கி பார்த்தா அப்படியே தான் இருக்கு, போக மாட்டேங்குது. அது அவங்க ஒரு அட்டி கல்லுல ஒரு அட்டி மண்ணுல ஒரு தோய் துவைச்சு ஒரு அட்டி அடிச்சா அது இறைவன் வைத்திருக்கிற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விஷயம். அது நம்ம வீட்டுல வாங்கி வச்ச கேசரியில பாதியை சாப்பிட்டுட்டு மிச்சத்தை மேசையில வச்சிருந்தோம். காலையில 1 லட்சம் எறும்பு வந்துட்டு அதை சாப்பிட. பத்திரமா டப்பால போட்டு டிஃபன் பாக்ஸை மூடி வச்சிருக்கு. அது இடையில உள்ள இடுக்கு வழியா போய் புகுந்து என்னவோ செஞ்சு ஒரு 1000 எறும்பை கூட்டிட்டு வந்திருக்கு. ஒரு இரும்பு இதை சாப்பிட்றதுக்கு எல்லாம் வந்துட்டு மிட்டாய் கடையில வரிசை அடிக்க வச்சிருக்காங்க. ஜிலேபி, லட்டு, மைசூர் பாகு, அது இது அல்வா தட்டு தட்டா வச்சு கதவை போட்டுட்டாங்க. காலையில போய் பார்த்தா அப்படியே தான். ஒரு தர்மம் இருக்கா இல்லையாங்க? ஒரு தொழிலே அந்த ஸ்வீட்ஸ்ல தான் இருக்கு. அதை முழுசும் படையெடுத்து வந்து கோடி கோடியா எறும்பு வந்து சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா விற்பனை பண்ண முடியுமா? வியாபாரம் அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு பாருங்க, வராது. நம்ம வீட்டுல வாங்கி கொண்டு போய் வைங்க, பாசிப்பயிரை வாங்கி வச்சுட்டு 10 நாள் பார்க்காம இருந்தோம்னா வண்டு விழ ஆரம்பிக்கும். கடையில் அப்படி செய்யாது. நம்ம வீட்டுல வெள்ளத்தை வாங்கி வச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, வெள்ளை பூத்து போயிருக்கும். கடையில் அப்படி ஆகாது. அது ஒரு தர்மம். அதை வச்சுதான் அவர்களுடைய ஜீவனம் இருக்கிறது. இறைவன் காப்பாற்றுகிறான், இறைவனுடைய கருணை காப்பாற்றுகிறது. நாம கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. அவ்வளவு மெல்லிய மனதோட அந்த சேரமான் பெருமாளை பற்றி பெரிய புராணம் எழுதுகிறது. இந்த தோச்சு எடுத்து அப்படி ஒரு அட்டி மண்ணுல தோச்சு கல்லுல ஒரு அட்டி அப்படி தண்ணீர்ல அலசி எடுத்துட்டு தும்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இப்ப எல்லாரும் வெள்ளையா இல்லையே, எவ்வளவு தோச்சாலும் வெள்ளையா இல்லையேன்னு கவலைப்படுறதுக்கு வேறொரு காரணம் இருக்கு. அது என்ன தெரியுமா? எல்லாம் பாலியஸ்டர் சட்டை எப்படி வெள்ளையா வரும்? நம்ம கவலைப்படுறது பழைய காலத்துல வெள்ளை வெள்ளையேன்னு ஒருத்தர் வெள்ளையா போட்டு போனாலே சொல்ல, என்ன ஒரு மாதிரி வெள்ளையும் சொல்லையுமா இருக்காரு, என்ன விஷயம் பேசுவார்கள் பழைய காலத்துல. அப்படி துல்லியமா இருக்கும் தும்பப்பூ மாதிரி. இப்ப பாலியஸ்டர் சட்டையில
அது என்னதான் இருந்தாலும் பவன் துவைச்சு தண்ணியில அடிச்சுட்டு அந்த மண்ணுல போட்டு ஒவ்வொரு மண்ணுல போட்டு தண்ணியில முக்கி எடுத்துட்டு அது வெள்ளை வெளியேறினா அப்படி துவைச்சுட்டு இந்த மண்ணுல துவைச்சு அடிச்ச ஒரு சலவை தொழிலாளி உடம்பெல்லாம் மண்ணா இருக்கு, ஒவ்வொரு மண் துவைச்சதெல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா. ராஜா போறாரு, பெருமா கோதையார் சேர்மான் பெருமாள் ராஜா போறாரு. ராஜா பார்த்த உடனே அப்படி வீதியில ஓரமா ஒதுங்கி அந்த செலவு தொழிலாளி ஓரமா போனார். ராஜா என்ன பண்றாரு, தேரை விட்டு இறங்கி தடால்னு அவர் காலில் விழுத்தார். ராஜா கண்ணுக்கு எப்படி இருக்கு, அந்த செலவு தொழிலாளி காலை பிடிச்சுக்கிட்டாரு ராஜா. ஒரு பின்னால வந்த பரிவாரங்கள்லாம் ஸ்தம்பிச்சு போய் இன்னைக்கு என்னன்னா இந்த உடம்புல பூசி இருக்கிற ஒவ்வொரு மண்ணை பார்த்த உடனே விபூதி பூசின மாதிரி இருக்கான் சேரமானுக்கு. விபூதி பூசணமா இருந்தா உடம்பெல்லாம் விபூதி பூசி இருக்கிற அடியவர் மாதிரி இருக்கேன்னு காலை பிடிச்சுக்கிட்டான். அங்க அந்தஸ்து இல்ல, மேல் கீழ் இல்ல, அவர் செலவு தொழிலாளி, நான் ராஜாங்கிறது இல்ல. அந்த பக்தன் என்கிற உணர்வு வந்த உடனே அந்த மேல முட்டி இருக்கிற மண்ணை கூட விபூதின்னு நினைச்சு காலை பிடிச்சு வணங்கியவன் அந்த சேர்மான் பெருமாள். அவ்வளவு பெரிய சிவபக்தனாக இருந்தவன். சுந்தரர் இடத்துல அவ்வளவு எல்லை இல்லாத பிரியம். சுந்தரரோட சேர்ந்து பல ஸ்தலங்கள், அதுலதான் சுந்தரரை ஆரூர்ல வந்து தங்கி இருந்து சுந்தரரோட பல ஸ்தலங்களை தரிசனம் பண்ணிவிட்டு சுந்தரர் அழைச்சிக்கிட்டு போனார் கொடுங்கலூர். வாய்ப்பு கிடைச்சா தரிசனம் பண்ணுங்க, அருமையான அம்பாள் இருந்து அருள் பாலிக்கிறாள். கொடுங்கலூர் பகவதி அருமையா இருந்து அருள் பாலி. இந்த ஸ்தலத்துல இன்னைக்கும் அம்பாளுக்கு உனக்கு ஒரு 5000 செய்வேன் 10,000 செய்வேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்றவங்களை விட ஏழைகள் எளியவர்கள் வாழ வசதி இல்லாதவர்கள் வறுமைப்படுறவங்க அந்த அம்பாளுக்கு பிரார்த்தனை பண்ணுவாங்க. என்னன்னா ஒரு 5 பைசா உனக்கு கொடுக்கணும், இது எப்படியாவது நடத்தி கொடு, உனக்குன்னு ஒரு 5 பைசான்னு. 5 பைசா தான். அவ்வளவு ஆற்றலோடு இருந்து அருள் பாலிக்கக்கூடிய பகவதி என்கிற திருநாமத்துல அம்பாள் இருந்து அருள் பாலிக்கிற விசேஷமான சிவாலயம். கேரளால இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல விசேஷமான ஸ்தலம் கொடுங்கலூர்ல இருக்கக்கூடிய ஸ்தலம். அந்த பகுதியைத்தான் சேரமான் அரசாட்சி பண்ணான். அப்ப சுந்தரரை அழைச்சிக்கிட்டு வந்து ஆரூர்ல போய் சுந்தரரோட இருந்து விருந்து சாப்பிட்டு அந்த அடியவருடைய பெருமையெல்லாம் கண்ணால பார்த்த மன்னன் சுந்தரரை அழைச்சிட்டு வந்தான். சுந்தரரை அழைச்சிக்கிட்டு வந்து கொடுங்கலூர்ல தங்க வச்சு வேண்டிய சிறப்பெல்லாம் பண்ணி அடியாருக்கு அமுது படைச்சு எல்லாம் செய்து அமுது படைக்கிறாங்க பாருங்க. அதுக்கும் எழுதுறாரு சேக்கலார். ஒரு அடியவரை கூட்டு வந்து வீட்டுல அமுது படைக்கிறாங்க. 10 அடியவர்கள் அன்பர்கள் அழைச்சி அவங்களோட உட்கார வச்சு அன்னைக்கும் நம்ம வீடுகளில் பழக்கம் இருக்கு. யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு பண்றது அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு 10 பேரை கூப்பிடுவோம். ஆனா நம்ம கூப்பிடுற 10 பேரும் அடியவர்களா இருக்க மாட்டாங்க. நம்ம அக்கா, நம்ம சித்தி எல்லாருக்கும் முதல்ல போன்ல சொல்லிடுவோம், சமையல் பண்ண வேண்டாம், நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. அதுலயும் ஒரு உள்நோக்கம் இருக்கு. இங்க வந்து வேலை செஞ்ச மாதிரி ஆச்சு, ஒருத்தர் உருளைக்கிழங்க பார்த்துக்கிடுவாங்க, ஒருத்தர் அவியல வேலையும் செஞ்ச மாதிரி ஆச்சு, சாப்பாடு நம்ம எல்லாத்துலயுமே ஒரு கணக்கு வச்சிருக்கோம். இல்லைன்னா ஒத்தையில செஞ்சு கஷ்டப்படணும். அக்கா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவ வந்து செஞ்சு கொடுத்துருவா, தங்கச்சி வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவ வந்துடுவா, வேலையும் செஞ்ச மாதிரி ஆச்சு, சாப்பிட்ட மாதிரி ஆச்சுன்னு நம்ம சாப்பிடுவோம். அப்படி இல்லை, ஒரு பெரியவர்களுக்கு உணவு படைத்தால் அதுல 4 அடியவர்களை வச்சு உணவு படைக்க. இன்னைக்கு வந்து நல்ல பழக்கங்கள் நம்ம நாட்டில் பல இடங்கள்ல இருக்கு. சாதுக்களையும் உட்கார வச்சு சாது போஜனம் பண்ணும்போது மற்றவர்களையும் அழைத்து வந்து உடனிருத்தி உணவு உண்ண செய்வது பெரிய புண்ணிய கைங்கரியம். சுந்தரருக்கு அந்த மாதிரியான சிறப்புகளை எல்லாம் மன்னன் செய்தான். பிரிய மனசு இல்லை. கடைசியில சுந்தரரை பிரியறதுக்கு பெருமா கோதையாருக்கு மனசு இல்லை. சுந்தரருக்கு ஆரூர் இறைவனை பிரிஞ்சிருக்க மனசு இல்லை. அவருக்கு எப்படா திருவாரூருக்கு போவோம்னு இருக்கு புறப்பட்டார். மன்னன் என்ன செஞ்சா 10-15 பேரை கூப்பிட்டு சுந்தரருக்கு வேண்டிய நவமணி, பொண்ணு, தங்கம், பணம் எல்லாத்தையும் மூட்டையா கட்டி எல்லாம் கொண்டு போய் சுந்தரருக்கு கொடுத்துட்டு வாங்கன்னு தலை சுமையாக எவ்வளவு கொடுக்க முடியுமோ அள்ளி கொடுத்தான். அத்தனையும் தலைச்சுமையா சுமந்துகிட்ட ஆட்கள் சுந்தரரோட வருகிறார்கள். பிரிய மனமில்லாம சுந்தரர் வந்தார். இன்னைக்கும் இருக்கு கோயம்புத்தூர் பக்கத்துல திருமுருகன் பூண்டி, அருமையான சிவஸ்தலம். இந்த திருமுருகன் பூண்டி பாதை வழியா தான் வரணும். நேரம் அது வழியா சுந்தரர் வந்துகிட்டு இருக்கார். திருமுருகன் பூண்டிக்கு வந்தார். நல்ல காட்டு பகுதி. வந்தா தலை சுமையா இருக்கு பாருங்க. 10 பேருக்கு எல்லாம் வைரமும் நவமணியுமா இருக்கு. சேரமான் கொடுத்த பரிசு. திடீர்னு ஒரு 10-15 திருடர்கள் பாஞ்சு வந்தாங்க. இந்த காட்டுக்குள்ள திருடர்கள் பாஞ்சு வந்து தலையில வச்சிருந்த எல்லாத்தையும் பிடுங்கிட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. சுந்தரர் திரும்பி பார்த்தா திருட வந்து அத்தனையும் அடிச்சு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு போயிட்டான். ஒன்றும் கிடையாது. சேரமான் கொடுத்த எல்லா பரிசும் போச்சு. சுந்தரர் ஒன்றும் பண்ணல. நேரம் அப்படி பார்க்குறாரு, ஒரு கோயில் கோபுரம் தெரியுது. இன்னைக்கும் இருக்கு அந்த கோயில், திருமுருகன் பூண்டி. கோயில் கோபுரம் தெரிஞ்சது, நேரம் உள்ள போயிட்டார். கோயில் கோபுரம் தெரியுதுன்னு உள்ள போய் பார்த்தா அங்க சிவன். திருமுருகன் பூண்டியில ஈசன் அருமையாக லிங்க திருமேனியோட காட்சி கொடுக்கிறான். அங்கதான் போய் கேட்டார், ஓஹோ நீ உள்ளதான் இருக்கியா? இந்த காட்டு வழியா நடந்து நாங்க வந்துகிட்டு இருக்கோம். 10 பேர் தலைக்கு சுமையா வேண்டிய பொருளை எல்லாம் சுமந்துக்கிட்டு வராங்க. இதை பத்திரமா எங்க கூட கொண்டாந்து காப்பாத்தி கொண்டாந்து திருவாரூர்ல கொடுக்கறதுக்கு வழியை காணும். இந்த கோயிலுக்குள்ள உட்காந்து நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இருக்க நீ அப்படிங்கிறார். நேரா போய் யாருக்கிட்ட? திருமுருகன் பூண்டியில இருக்கிற ஈசன் கிட்ட. எத்துக்கு இருந்தீர் எம்பெருமானி? அருமையான பாட்டு சுந்தரர் பாடிய அழகான பாட்டு. திடுகு மொட்டன குத்தி கூரை கொண்டு ஆறலைக்கும் இடம் வடுகனாரிய முடுகனாரிய வடுகர்வாள் திருமுருகன் பூண்டிவாய் இடுகு நுண்ணிடை மங்கை தன்னோடு எத்துக்கிருந்தீர் எம்பெருமானி. சிற்றிடையுடைய அம்பிகையோட இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீரே, எதுக்கு இருக்கிறீரே? எங்களை காப்பாத்தாம
ஆரலை கல்வர்கள் கையில எங்களை ஒப்படைக்கிறதுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீர், எத்துக்கு இருந்தீர்னு பாடினார். இன்னைக்கும் காணாம போன பொருளை விரைவாக பெறுவதற்கு பாராயணம் பண்ண வேண்டிய கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டன குத்தி குறை கொண்டு ஆரலைக்குமிடம் முடுகனாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டிவாய் இடுகன் உன்னிடை மங்கைதனோடும் எத்துக்கெந்தீர் எம்பெருமானீர் என்கிற அருமையான சுந்தரருடைய பாட்டு கொடுகு வெஞ்சிலை என்று தொடங்குகிற திருமுருகன் பூண்டிக்கு சுந்தரர் பாடிய பதிகம். காணாம போன பொருளை எல்லாம் கொண்டாந்து சேர்க்கக்கூடிய சக்தி படைத்த பதிகம். அதை பாடுறார் சுவாமிக்கு முன்னால போய் எத்துக்கு இருந்தீர் எம்பெருமானீர். ஈசன் பேசாம சுந்தரர் பாடட்டும் கேட்டுக்கிட்டு இந்த கேட்டு முடிச்சுட்டு பேசாம இருந்தா ஈசன் இந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு பார்த்தாரு. வாருங்கள், திருமுருகன் பூண்டியில அந்த சிவலிங்கத்தை சுத்தி காணாம போன பொருள்லாம் உட்கார்ந்துருக்கு. சுந்தரருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நம்ம தலைக்கு சுமையா கொண்டு வந்தவங்கள்ட்ட திருடிக்கிட்டு போனதெல்லாம் இங்க இருக்கே என்ன. ஈசன் சொன்னா என்ன பாடி ரொம்ப நாள் ஆச்சே நீ சுந்தரா. உன் பாட்டை கேட்கறதுக்காகத்தான் சிவகணங்களை திருடர்கள் மாதிரி அனுப்பி பிடுங்கியிருக்காரு இந்த பாட்டை கேட்கறதுக்கு. இவர் நீ எதுக்கு இருக்கேன்னு பாடுறதை கேட்கறதுக்கு அவருக்கு ஆசையை பாருங்க. சிவகணங்களை அனுப்பி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு வான்னு சொல்லி அப்பதான் சுந்தரன் பாடுவான். அந்த பாடுக்கு பரமன் அவ்வளவு பரவசப்பட்டு பாட மாட்டானான்னு இருந்திருக்கிறானே ஈசன். அப்ப அந்த பாட்டுக்கு எவ்வளவு சக்தி எவ்வளவு ஆற்றல் இருக்கும் பாருங்கள். பாட வைக்கிறதுக்காக சிவகணங்களை அனுப்பி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வரும்படியா பண்ணவன். அதனால்தான் சுந்தரருடைய பாடல்களுக்கு அவ்வளவு சக்தி ஆற்றல். இன்னும் சங்கிலியாரையும் பறவையாரையும் மணந்த காலத்துல உண்டான சிக்கலான சூழ்நிலைகளிலே எல்லாம் சுந்தரர் பாடிய பாட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப வன்மையா இருக்கும். ஆனா அந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு. சங்கிலியாரை மணந்து கொண்ட பிறகு திருவொற்றியூரை பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த சென்னையை தாண்டி கால் எடுத்து வைக்கும் போது 2 கண்ணும் போச்சு. அப்ப சுந்தரர் பாடின பாட்டு சாதாரணமான பாட்டு இல்லை. இப்பவும் சொல்லுகிறேன், வயதானவங்க கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமையில இருந்தீங்கன்னா இடது கண்ணுக்கு போறதுக்கு முன்னால சுந்தரர் இடது கண் ஒளி பெறுவதற்காக பாடிய மீளா அடிமை என்கிற பதிகத்தை பாராயணம் பண்ணிட்டு போங்க. இடது கண்ணுக்கு, வலது கண்ணுக்கு ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை அதை பாராயணம் பண்ணினால் வலது கண்ணை கேட்ராக்ட் பண்ண போனாலும் சரி, வலது கண்ணில் ஏதாவது கோளாறு இருந்தாலும் சரி, இந்த பதிகத்தினுடைய ஆற்றலினால் அது சரியாகும். சுந்தரர் பாடினார். கண்ணில்லாம புறப்பட்டு வந்தார் பாருங்கள் சென்னையிலிருந்து திருவாரூர் ஈசனை தரிசிக்க. அப்பதானே ஆரூர் பகுதிக்கு வந்து இடது கண் கிடைச்சது. பழையபடி இடது கண்ணோட திருவாரூருக்கு வந்து ஈசனை பாடினார், வலது கண் கிடைச்சது. திருவாரூரில் வலது கண் கிடைப்பதற்காக சுந்தரர் பாடிய அப்பரிமிதமான சக்தி உடைய ஆலந்தான் உகந்து என்கிற பாடல். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுது எத்தும் சீலந்தான் பெரிதுமுடையானை சிந்திப்பார் அவர்தம் சிந்தை உள்ளானை எலவார் குழலாள் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன்யம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. வலது கண்ணுல கோளாறு இருந்தால் இந்த பாட்டை கண்டிப்பா பாராயணம் செய்யுங்கள். இடது கண் பிரச்சனையாக இருந்தால் இடது கண் பெற்ற இடம்தான் திருவாரூர். ஆரூர் ஈசனை பார்த்து சுந்தரர் பாடிய அருமையான பதிகம் மீளா அடிமை உனக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளாத்தி போல் உள்ளே கனன்று முகத்தால் மிகவாடி ஆளாயிருக்கும் அடியார்தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கிருக்கீர் திருவாரூரீர் வாழ்ந்து போதீரே விற்றுக்கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கினீர் எத்துக்கடியேள் என்கண் கொண்டீர் நீரே பழிபட்டீர் மற்றை கண்தான் தாராதொடிந்தால் வாழ்ந்து போதீரே அன்றில் முட்டாதடையும் சோலை ஆரூர் அகத்தீரே கன்று முட்டி உண்ணச் சுரந்த காலி அவை போல என்று முட்டா பாடுமடியார் தங்கன் காணாதே குன்றில் முட்டி குழியில் விழுந்தால் வாழ்ந்து போதீரே. சுந்தரர் பாடுறார், கண்ணு தெரியாம குந்துல முட்டி நான் குழியில விழுந்தா உனக்கு அது நல்லதா? பாக்குற 4 பேர் இவன் சிவன் சிவன் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா கண்ணு தெரியாம குந்துல முட்டி குழியில விழுந்தான்னு உனக்கு அவ பேர் வரவா? இந்த இடது கண்ணுக்கு ஒழிய நீ தர வேண்டாம எப்படி பாடுறாரு பாருங்கள். விற்று கொள்வீர் ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். குடியிருக்கிற வீட்டை ஒருத்தன் ஒத்தி வச்சுட்டான். பழையபடி அவன் பணத்தை கொண்டாந்து கொடுத்தா வீட்டை காலி பண்ணணும். சுந்தரர் சொல்றாரு, என்ன நான் எனக்கு ஒத்தியா வச்சிருக்கேன் அவங்ககிட்ட குறிப்பிட்ட காலத்துக்குன்னு, நான் தான் என்ன உங்ககிட்ட வித்து விட்டேனேங்கிறார். எவ்வளவு அழகா பாடினார். ஒத்தியா வச்சிருக்கேனா கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வாங்கிட்டு போறதுக்கு விற்று கொள்வி ஒற்றி அல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். என்ன உங்ககிட்ட வித்துட்டனே, அப்புறமா நான் எங்க போறது? எத்துக்கடிகள் குற்றம் ஒன்றும் செய்ததில்லை குத்தையாக்கினீர் எத்துக்கடிகள் என்கண் கொண்டீர் நீரே படிபட்டீர் மற்றை கண்தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீர். சுந்தரர் இதை பாடின உடனே ஒரு நிமிஷம் தாமதிக்காம ஈசன் இடது கண்ணை கொடுத்தான். அப்படி பாட்டு அந்த பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு ரசம் இருக்கு, இந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு, அந்த பதிகத்துக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு.
ஒரு நிமிஷம் அது வரைக்கும் தாமதிச்சான். உங்களுக்கு வரலாறு தெரியும். மெட்ராஸ்ல புறப்பட்டு திருவாரூருக்கு வர வரைக்கும் பேசாம இருந்திருக்கான். என்னென்னமோ பாடி பார்த்தார், பேசாம இருந்தான். சுந்தரர் சும்மாவா விட்டாரு? வரிசையா பாடிக்கிட்டு தான் வந்தாரு. மகத்தில் புகுந்த சனி எனக்கு ஆனாயினார். மக நட்சத்திரக்காரனை சனி படுத்தின மாதிரி படுத்தினியங்கிறார். இதை விட என்ன திட்டணும்? திட்டினார். அழுக்கு மெய்கொடுவும் திருவடி அடைந்தேன், அதுவும் நீ படற்பாலதொன்றானால் பிழுக்கை வாரியும் பால்கொள் வரடிகள் பிழைப்பனாகிலும் நின் திருவடி பிழையேன், வழிக்கு விழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊரூரை பாடினது எங்க? திருவொற்றியூர்ல. கண்ணு கிடைச்சதா? கிடையாது. பழையபடி பாடினாரு. மகத்தில் புகுந்த சனி எனக்கு ஆனாய், மைந்தனே மணியே மணவாளா, அகத்தில் பண்டுகள் நான் ஒன்று சொன்னால் அலையேல் போ குருடா எனத் தெரியேன், முகத்தில் கண்ணிழந்து எங்கனம் வாழ்வேன் முக்கனா முறையோ மறையோ தீமுகைக்கும் ஒன்கடல் ஓதமந்துலவும் ஒற்றியூர் எனும் ஊரூரை. கண்ணு கிடைச்சதா? இல்ல. இவ்வளவெல்லாம் பாடும்போது கிடைக்காம திருவாரூருக்கு வந்து பாடின பாட்டு அப்படி, இந்த பதிகம் அப்படி பாடினார். நான் என்ன உங்கள்கிட்ட ஒத்தியா வச்சிருக்கேன்? என்ன திருப்பி வாங்கிட்டு போறதுக்கு? நான் தான் என்ன வித்துட்டேனே, என்னைக்கும் உங்ககிட்ட என்ன வித்துட்டேன், அதுக்கு பிறகுமா என்ன நீ இப்படி சோதனை பண்றது? நான் தான் உனக்கு அடிமைன்னு எல்லாரும் முன்னாலையும் சொல்லி என்ன வித்துட்டேனே, இதுக்கு மேல நான் என்ன தப்பு செஞ்சேன்? என்ன குத்தம் செஞ்சேன்? நான் குத்தம் செஞ்சதுக்காக என் கண்ணையா அப்படிங்கிறது? நான் என்ன குத்தம் செஞ்சிருந்தாலும் நீ பொறுக்கப்படாது. நான் குண்டுல முட்டி குழியில விழுந்தா எனக்கா பழி? உனக்குள்ள பழி? அதை கூட நீ யோசிக்கலையேன்னு பாடினார். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஈசனால ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியல. ஏன் 2 கண்ணையும் இந்த பாட்டை கேட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்க கேட்டிருக்கலாம். இந்த 2 கண்ணை இப்ப கொடுத்துட்டா இன்னொரு பாட்டு கிடைக்காது இல்ல? காலம்தான் உகந்தாமுது பாட்டுக்காகத்தானே இருந்த பாடுபடுத்தினதே. அதனால இப்போதைக்கு ஒரு பாட்டு பாடிட்ட பிடி ஒரு கண்ணை, அடுத்த கண்ணுக்கு ஒரு பாட்டு பாடு, அப்பதான் அது கிடைக்கும்னு. அடுத்த கண்ணுக்கு பாட்டாதான் அலந்தான் உகந்த அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சிலந்தான் பெரிதுமுடைய. அருமையான பாட்டு, அமுத ரசமா இருக்கிற பாட்டு. இடக்கண் பெறவும் வலக்கண் பெறவும் சுந்தரர் பாடிய பாட்டு. நமக்கு வலதுகண் ஒளியையும் இடதுகண் ஒளியையும் தரக்கூடிய சக்தி இந்த தேவார பதிகத்துக்குள்ள இருக்கு. இந்த பதிகத்தை பாராயணம் செய்யுங்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுங்கலூர்ல சேரமான் பெருமாளோட இருந்து 2 பேருமா சேர்ந்து பல ஸ்தலங்களை எல்லாம் வணங்கி கடைசியில் அதே கொடுங்கலூரில் இருந்துதான் என்ன செய்தார்? வெள்ளை யானையில ஆரோகணித்து கைலாசத்துக்கு போறார். நேர வெள்ளை யானை வந்து சேர்ந்தது, வானவர்கள் புடைசூட அதுல சுந்தரர் புறப்பட. அதுலயும் அவருக்கு விசேஷம் தான் பாருங்க. ஆள் அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்லிட்டார் சிவபெருமான். ஆள் அனுப்பியிருக்கார், சுந்தரரை கூட்டிட்டு போயிட்டார். அவர் போனார். ஒரு வெள்ளை புறவியினுடைய காதில் பஞ்சாட்சரத்தை ஓதுறார் சேரமான் பெருமாள் நாயனார். சிவாய நம. அந்த குதிரை பறந்துச்சு. அப்படி பறந்து அது போயிட்டு கைலாஸ். 5 எழுத்து அதுக்கு இருக்கிற ஆற்றல். அதான் பாடி காட்டினாங்க. சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாய். அப்பர் பாடினார், ஞானசம்பந்தர் பாடினார், சுந்தரரும் பாடினார். பஞ்சாட்சர பதிகம்னே பெயர் வச்சிருக்கோம். பாராயணம் பண்ணினால் இதய நோய் முதலான கடுமையான நோயின் உக்கரங்களில் இருந்து விடுபடலாம். ரத்த அழுத்த சம்பந்தமான நோய்கள்ல இருந்து விடுபடலாம். சுந்தரரும் பாடினார், ஞானசம்பந்தரும் பாடினார். கொடுமுடிங்கிற சேத்திரத்துல சுந்தரர் பாடினார் அருமையான பஞ்சாட்சர பதிகம். இந்த 5 எழுத்த காதுல சொன்ன மாத்திரத்துல பறந்துருச்சு குதிரை. நேரம் பறந்து போய் இந்த 5 எழுத்தினுடைய சக்தி மகிமை அப்படி சொல்றதுக்கு தானே நம்ம அடியார்கள் பாடினாங்க. அழகான பாடலை இன்றைக்கு இசைத்தார்கள். அப்பர் பாடுறார். வெவ்வுற வெண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வளல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையால் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே. நம்புங்கள். பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாயவே. மலை அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கிற பாவத்தை கூட ஒண்ணும் இல்லாமல் செய்யக்கூடிய ஆற்றல் மிகுந்த 5 எழுத்தை சொல்லுங்கள். அப்பர் பெருமானம் சொல்லி கொடுக்கிறார். இப்ப நாம எப்படி அதை ஜெபம் செய்ய வேண்டும் பாருங்கள். நம்முடைய வினைக்கெல்லாம் மருந்தாக இருக்கக்கூடியது இந்த 5 எழுத்து. அப்பர் பெருமான் பாடுறார். இதைத்தான் ஞானசம்பந்தர் பாடி அருளினார். அருமையான பதிகம். இதய நோயை கண்டிக்கிற ஆற்றல் மிகுந்த பதிகம். ரத்த அழுத்தத்தினுடைய உக்கரத்தை குறைக்கிற பதிகம். மன நிம்மதியை கொடுக்கிற பதிகம். உயிருக்கு உறுதி தருகிற பதிகம். ஹார்ட் டிசீஸோட இருக்கிறவர்கள் கண்டிப்பா பாராயணம் பண்ண வேண்டிய பதிகம். ஹைப்பர் டென்ஷன், லோ பிரஷர் கட்டாயம் பாராயணம் பண்ண வேண்டும். 45 வயசுக்கு மேல 90% இருக்கு. 45 வயசு ஆயிட்டுனாலே வந்த அன்னைக்கு மருத்துவர் கொஞ்சம் பிரஷர் இருக்குப்பான்னு சொன்ன அன்னைக்கு ஒரு மாதிரியா சோர்வா இருப்பான், சாப்பிட மாட்டான். அன்னைக்கு மட்டும் 2 காப்பியை குறைப்பான். ஏன்னா அன்னைக்கு தானே சொல்லியிருக்காரு. இல்லைன்னா அதுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? அன்னைக்கு மட்டும் 2 காப்பியை குறைப்போம். அடுத்த நாளைக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கு. மனைவி என்னன்னு கேட்டா எனக்கும் வந்துருச்சு, எங்க அப்பாவுக்கு வந்த மாதிரி எனக்கும் வந்துருச்சு. இப்படி 2 நாள் சோகமா இருந்தா தோசைக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் விடாத, போதும் அப்படியே போட்டு கொண்டாந்து போடணும். இதெல்லாம் 2 நாளைக்கு தான். 3ஆவது நாள் வாழ்க்கை நார்மல் லைஃப் நடக்கு. என்னன்னா
அவங்க ஆபீஸ்ல சோகமா உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு நண்பர் கேட்டார், என்ன சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை இது மாதிரி போய் டெஸ்ட் பண்ண ப்ரெஷர்ன்ட்டாரு, கவலையா இருக்குமா. அவர் சொன்னாரு, ஒரு பெரிய விஷயமா இது, 25 வருஷமா எனக்கு இருக்கு, 25 வருஷமா இருக்கு, நல்லா தான் இருக்கு மாத்திரை. ஓஹோ அப்படித்தானா? அப்படின்னா அந்த சோமசுந்தரத்துக்கும் இருக்கு, கேட்டு பாருங்கன்னாரு. ஆபீஸ்ல ஒரு 8 பேருக்கு இருக்கு. அதை கேட்டோன்னே இவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ அப்படியா, 8 பேருக்கு ஏற்கனவே இருக்கா, அப்ப பரவாயில்ல. எப்படி பாருங்க, கூட்டத்துல கஷ்டம் எல்லாருக்கும் ஒரு கூட்டத்தாருக்கு இருந்தா தானே. கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு பிளைட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தாங்க, பிறகு சீட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. இருக்கிறதான் சுத்தி 165 பேர் இருக்கானே, சுட்டா எல்லாரையும் மொத்தமா தானே சுடுவான், போனா போன ஒரு தெளிவு வந்துருது மனுஷனுக்கு. அது இயல்பா ஏற்படக்கூடிய ஒண்ணு தானே. எவ்வளவு அருமையா சொன்னாங்க பாருங்க. இந்த பதிகத்தை பாராயணம் பண்ணினால் இந்த கடுமையான நோய்களினுடைய உக்கரத்தை குறைக்கலாம். அதுல ஞானசம்பந்தர் பாடின ஒரு பொன்னான ஒரு பதிகம், இந்த நோய்க்கு விடுதலை தரக்கூடிய அருமையான பதிகம். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும், ஞானசம்பந்தர் பாடின துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் நாள்தொறும் பஞ்சமற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்ததும் அஞ்செழுத்துமே. மந்திரம் நான்மறை ஆகிவானவர் சிந்தையுள் நின்றவர் தம்மையாழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நன்புலத்து ஏனை வழி திறந்து ஏத்துவார் கிடர் ஆன கெடுப்பன அஞ்செழுத்துமே. நல்லவர் தீயர் எனாது நச்சினர் செல்லல் கடச் சிவமுக்தி காட்டுவ கொல்லனமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் இம்மை வினை வந்தெய்தும் பொழுதிலும் அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே. ஞானசம்பந்தர் பாடுகிறார், காலன் உயிரை பற்றுகிற காலத்திலேயும் துணைக்கு வரக்கூடியதா இருக்கிற அஞ்செழுத்து விடாப்பிடியா பிடிச்சுக்க. ஞானசம்பந்தர் பாடிய அருமையான பஞ்சாட்சர பதிகம் சுந்தரரும் பாடினார். மற்ற பற்றனக்கின்றி திருப்பாதமே மனம் பாவி, அருமையான பதிகம். என் நா மறந்தாலும் என் நாவு மறக்காதுன்னு சுந்தரர் பாடுறார். இந்த அஞ்செழுத்தான் சேரமான் பெருமாள் அந்த வெள்ளை புறவியின் காதுல ஓதினார். அதுக்குள்ள அது பிடிச்சுக்கல. நேரா போனால் சுந்தரரை வரவேற்பதற்கு கைலையின் வாசலில் எல்லாரும் கூட்டமாக இருக்கிறார்கள். அடியவராகிய சேரமான் பெருமாளை ஈசன் கேட்டான், நான் உனக்கு அழைப்பு விடுக்கவில்லையே, இருந்தாலும் வந்து விட்டாயே, நான் உன்னை வர சொல்லி அழைப்பு விடுக்கவில்லையே என்று ஈசன் கேட்கும் போது சேரமான் பதில் சொன்னார், சுந்தரரால் எனக்கு இந்த பேரு கிடைத்தது என்று. சுந்தரரால இந்த பேரு கிடைத்தது. எங்க பூமியிலிருந்து நேர கைலாசத்துக்கு போகக்கூடிய பேரு, வெள்ளைப்புறவியில் ஏறி செல்லக்கூடிய பேரானது சுந்தரரால் கிடைத்த, ஒரு அடியவர் மூலமாக இன்னொரு அடியவருக்கு கிடைத்த பெரும் பேரு என்று அருமையாக எழுதி காட்டினார்கள். நம் வரலாற்றில் இது போல 1 2 அல்ல, அடியார்களை வணங்க வேண்டும் என்கிற ஏராளமான செய்திகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அடியவர்களை வணங்கினால், ஈசனுடைய அருள் பெற்ற பெரியவர்களோட நாம் இருந்தால், அவர்கள் மூலமாக நமக்கு கிடைக்கிற அருளும் வரப்பிரசாதமும் நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள் துக்கங்களை எல்லாம் நீக்கி நம்மை காக்கும். அதனால் தான் சுந்தரரே அதற்கு வழிகாட்டினார். அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கும் அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்று 63 தன்னுடைய திருத்தொண்டர் தொகையிலே வணக்கம் தெரிவித்து சுந்தரர் பாடினார். அடியார்களின் அடிமலர்களை பற்றி கொண்டோம் என்றால் ஆண்டவனை எளிமையாக அடைவதற்குரிய வழியை நாம் புரிந்து கொண்டோம் என்று பொருள். அந்த வாழ்வுக்கு மட்டுமல்ல, நாம் வாழுகிற இந்த வாழ்வுக்கும் அடியார் வணக்கம். இந்த வாழ்வுக்கு தேவையான சேமத்தையும் இந்த வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சியையும் அடியார் வணக்கத்தின் மூலமாக நாம் பெற்று மகிழலாம் என்கிற செய்தியை உங்களுக்கு தெரிவித்து, அடியாரை வணங்குவோம் என்கிற தலைப்பிலே அமைந்த இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அடுத்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கடவுளை கண்டேன் என்கிற தலைப்பிலே நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஒரு 5 நிமிட நேரம் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருந்து அவர்கள் செய்கிற அறிவிப்பை கேட்டு செல்ல வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்தீர்கள். ஒரு 5 நிமிட நேரம் தான், அதற்கு மேல் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அச்சடித்திருக்கக்கூடிய பதிகங்களை எல்லாம் உங்களுக்கு தருவார்கள் என்கிற நல்ல செய்தியும் உங்களுக்கு சொல்லி பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சியை செய்யப்படுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி பாராட்டி கரங்கு வைத்து விடைபெறும். ஆரிதடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சிதனிவேல் வாழ்க, குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மங்கை வாழ்க, ஆனைது நனங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம்.